ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் குடும்பமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் சில மணி நேரங்கள் நம்ம எல்லாம் ஒன்றாக காத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், கர்த்தர் நமக்கு வாரந்தோறும் பாராட்டி வருகிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தேவனை துதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக உங்களுடைய குடும்பங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்தை இந்த வாரத்திலும் கர்த்தர் நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்திலே நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு பிறகு விசேஷமாக கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். நிகழ்ச்சியை பார்க்கும்போது மாத்திரமல்ல, சபைகளுக்கு போகும்போதும் நீங்கள் உங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு போகணும். ஆயத்தத்தோடு போனால் தான் கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தைகளை முழு அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். மாத்திரமில்லை, நம்முடைய இருதயமும் அந்த ஆராதனையோடு கூட ஒன்றித்து இருக்க முடியும். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே முழு மனதோடு என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும். ஒரு ஊழியம் செய்தாலும், ஒரு பிரசங்கம் செய்தாலும், ஒரு ஆராதனையிலே கலந்து கொண்டாலும், ஒரு ஆராதனை செய்தாலும், ஒரு ஜெபம் செய்தாலும், தேவனுடைய காரியத்தில் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது முழு மனம். முழு மனசை நம்ம செலுத்தி தேவனுடைய காரியங்களில் ஈடுபடும் போது தான் முழுமையான பூரண ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வல்லமையும் நம்மால் ருசிக்க முடியும். இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே நம்ம எழுந்து ஆராதனை நாள் இன்றைக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், சர்ச்சுக்கு போகணும். போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த நாளில் நான் போகிற ஆராதனையில் எனக்குன்னு விசேஷமாக சில வார்த்தைகளை நீர் எனக்கு பேசணும். நீர் பேசுகிற வார்த்தைகளை நான் விளங்கி கொள்ளணும். நாங்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். எங்கள் ஆராதனைகளிலே நாங்கள் முழு மனதோடு ஈடுபடணும்னு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், சுத்திகரித்தும் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் கர்த்தர் பேசுகிற காரியங்களை நம்ம விளங்கி கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆராதனையாக இருந்தாலும் பரிசுத்தமானது, ஜெபமும் பரிசுத்தமானது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதும் பரிசுத்தமான காரியம். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர். அதனால் தேவனை அணுகும்போது நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, ஆயத்தப்படுத்தி கொண்டு, பாவங்களை அறிக்கை செய்து கழுவி கொண்டு, அதன் பின்பு ஒரு ஆராதனைக்கு நீங்கள் போய் கலந்து கொண்டா உண்மையிலே அதனுடைய பலன் அந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். இந்த நாளிலும் நம்ம ஆராதனைக்குள் கடந்து போவதற்கு முன்னால் கர்த்தருடைய வேதத்தில் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சிறு சங்கீதத்தை நம்ம வாசித்து அதன் பின்பு தேவனை துதிக்கும் ஆராதனை நேரத்துக்குள் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம். அதில் 1 - 7 வரைக்கும் உண்டான வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சப்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லுது பாருங்க. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதில் கர்த்தர் பணத்தை கொடுப்பாரு, வியாபாரத்தின் மூலம் செழிப்பை தருவார். அது இல்லை. உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது
தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே நாம் காத்திருப்பது. அப்பொழுது கர்த்தர் நமக்கென்று விலையேற பெற்ற பல ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த இடம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்படின்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எப்பொழுதும் இன்பமானவைகள், சந்தோஷம் நிறைந்தவை. கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கும். கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அந்த இடத்துல தேவ சமாதானம் இருக்கும். கர்த்தர் ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறார்னா அவர் இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் அந்த இடத்திலும் தேவனுடைய பூரண மகிழ்ச்சி இருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒன்று சேர்ந்த இடத்துக்கு பேர் தான் இன்பமான வாசஸ்தலம். சிலர் பாருங்க, வீட்டில் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர்கள் வந்து விட்டால் வீட்டில் இருக்க சந்தோஷமே போயிடும். எல்லாரும் கப்சிப்புன்னு மாறி போயிடுவாங்க. நம்ம சில குடும்பங்களில் பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு இடத்துல வாசமா இருந்தா அந்த இடம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும், எப்பொழுதும் இன்பமயமாக காட்சியளிக்கும். இந்த இடத்துல கர்த்தருடைய வாசஸ்தலம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஒருவேளை அது பரலோகத்தை குறிக்கிறதா? பரலோகத்தை குறிக்குமா இருந்தா நம்ம அடிக்கடி பரலோகத்துக்கு போய் ஆராதிக்க முடியும். தாவீதுமே பரலோகத்துக்கு போய் அந்த இடம் இன்பமாக இருக்கிறது என்றா அவர் கண்டுபிடித்தார்? இல்லை. கர்த்தர் வாசம் செய்கிற இடம் பூமியிலும் இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. நம்முடைய தேவனுடைய வாசஸ்தலம் பூமியிலே இருக்கிறது. அந்த இடம் கர்த்தர் வாசம் செய்தால் அந்த இடத்துல சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். அப்ப கர்த்தர் பூமியிலே வாசம் பண்ணுகிற இடம் எது அப்படின்னு கேட்டா மனிதர்களுடைய இருதயம். அவர் நம்முடைய இருதயத்தின் நடுவிலே வாசம் செய்கிறவர். அப்ப நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்தால் அந்த இடம், அந்த இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்தினாலே நிரம்பி இருக்கும். வாசஸ்தலம் என்பது வேற, ஆராதனை ஸ்தலம் என்பது வேற, இப்படி ஆளுமை செய்கிற ஸ்தலம் என்பது வேற. வாசஸ்தலம் என்றால் வீடு, வசிக்கிற இடம் என்று பொருள். அப்போ நம்ம வசிக்கிற இடத்துல தான் நம்ம முழுமையான சந்தோஷத்தை பெற முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் அவனுக்குள்ளே வரும்போது, என் நாமத்து நிமித்தம் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களோடு வாசமாய் இருக்கிறேன் என்று வாக்கும் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் யாருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரோ அந்த இருதயத்தில் சந்தோஷமும் இன்பமும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்கும். ஒருவேளை வெளி வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் எது ஒன்றும் இவர்களை பாதிக்கவே பாதிக்காது. ஏனென்றால் இவர்களுடைய மகிழ்ச்சி கர்த்தரை தன்னுடைய இருதயத்திலே வசிக்கும்படிக்கு வாசஸ்தலமாக்கி கொண்டவர்களுடைய இருதயம், அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய சந்தோஷம் என்பது காசு பணத்தினால வர்றதில்லை, வசதியினால வர்றதில்லை, வேற எந்த ஒன்றினாலும் வருவதில்லை. அது முழுக்க முழுக்க தேவனால் உண்டாகிற இன்பம். அதுதான் நித்திய இன்பம். இந்த இன்பம்தான் பரலோகத்திலே எங்கும் வியாபித்திருக்கிறது. அந்த இன்பத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தர விரும்புகிறார். இரண்டாவது அவருடைய வாசஸ்தலம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல கர்த்தர் வாசமாக இருக்கிறார். இதோ மனுஷர் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தின் நிமித்தம் துதிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ ஆராதிப்பதற்கோ ஒரு சபையாக கூடி வரும்போது கர்த்தர் அவர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். எங்கெல்லாம் என் பெயரால 2 பேராவது 3 பேராவது கூடி வரும் பொழுது அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம சபைக்கு போகிறோம், அதனால்தான் சபையில் நம்ம ஆராதிக்கிறோம். வீட்டில் ஆராதிப்பது வேற, வீட்டில் கர்த்தருடைய வசனங்கள் எடுத்து படிப்பது வேற. சபையில் போகும்போது அந்த அனுபவம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். தேவ பிரசன்னத்தை தெளிவாக உணர முடியும். தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த சபையில் நிரம்பி இருப்பார்களானால் அந்த இடம் முழுவதுமே ஒரு தெய்வீக பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கும். கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் செய்வார். இதோ மனுஷர்களுக்கு நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்?
முதல்ல நம்முடைய இருதயத்தை கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக மாற்றிக்கொள்ளணும். 2வது, தேவனுடைய பிள்ளைகள் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடத்துல நம்ம தவறாமல் போய் கலந்து கொள்ளணும். அப்போ உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனால் உண்டாகிற இன்பமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆண்டு வழி நடத்தும். இப்போவும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாக தேவனை மனம் விட்டு ஆராதிக்க போகிறோம். உங்களை ஆராதனையிலே நடத்துவதற்காக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோட அபிஷேகத்தோட காத்திருக்கிறாங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துகள். மீண்டும் ஒரு ஆராதனை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். இயேசு நாமத்திலே நாம் கூடி வரும்போது அந்த இடங்கள் அசைக்கப்படுகின்ற வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம், அவள் கூடியிருந்த இடங்கள் அசைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இயேசுவானவர் அந்த இடத்துல கடந்து வரும்போது எங்கே 2-3 பேர் கூடி நாமத்தால் வருகிறார்களோ அவர் மத்தியால் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். இப்போ நம்ம இணைந்து குடும்பம் நீங்க பாடுறீங்க, குடும்பமா இருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் மத்தியில் உலாவி கொண்டிருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரி துதிப்போமா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு தாமே நம்முடைய தீர்க்கதரிசிகள் கொடுத்த ஒரு பாடல் நல்ல வாய்களை திறந்து சத்தமா பாடுவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். Thank you Lord. Thank you Father. ஆமென். நன்றி ஆண்டவரே. Thank you Father. Thank you Lord. கர்த்தர் நாமத்தை துதித்து பாடும்போது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். ஆமென். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. ஒவ்வொரு முறை கர்த்தரை நோக்கி கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை காண்கிறா இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஜெபத்து பதிலளிக்கிறா இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுற ஒருவரும் வெட்கப்பட்டு போல வேணும் சொல்கிறது. அவரை நோக்கி பார்க்கும்படியா நம்ம துதிக்கும்படியே கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. நம்ம கண்ணீரை துடைக்கிறவர், நம்ம பாவங்களை கழுவுகிறவர். அந்த தேவனை நோக்கி நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம், கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென். கண்ணீரை துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். கண்ணீரை துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசீர் அளித்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசிகள் அளித்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஹalleluya. என்னை காண்பவரை, என்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவரை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும், துதிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்களை அழைத்து இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இணைத்து பார்த்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, அவர் மனுஷத்தை இணைப்பதற்கும் மனுஷர் மேல் அவர் சிந்தையுள்ளா இருப்பதற்கும் எவ்வளோ பெரிய கிருபையுள்ள தேவனாக இருப்பார். கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கண்டபடியால் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய தேவன்ல. உங்க எலும்புகள் உருவேற்படும் முன்னும் உங்க சதைகள் நரம்பு உருவாக்கும் முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை உருவாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹalleluya. நன்றியோடு பாடுவோமா? அவனுடைய ஜீவனில் நானெல்லாம் எங்களை நடத்தி வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நம்ம தடுமாறும் போது, தடிக்கொள்ளும் போது நம்மை தூக்கி சுமக்கிறார். நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். ஆமென். நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன். ஆமென். அவரை பார்த்து பாடும், ஆண்டவரே என்னை கண்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரையும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். ஆமென். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஆமென். ஜீவன நாளெல்லாம் அவருக்கு சேவை செய்யும்படியா கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் கர்த்தர் பாவத்தை கட்டி வைத்திருக்கிறார். அதுக்காக தீமையிலிருந்து கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? Thank you Lord. Thank you Father. கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். ஆமென். நன்றி ஆண்டவரே, சொந்த பிள்ளையாய் கர்த்தர் மீட்டுக் கொண்டிருக்கார். நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்தேன் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்தேன் மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார்
கண்டார், இயேசு என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். ஆமென். ஜெயம் தந்தார். எல்லாவற்றிலும், பாவத்தில், சாபத்தில், சத்துருவின் மேல் கர்த்தர் ஜெயம் தந்தார். உலகத்தில் ஜெயம் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? ஏன் ஆவி நிரப்பப்படுகிறோம்? அப்ப பாவத்தை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாமே. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தால் இயேசுவை துதிக்கும்படியாக கடந்து வந்து உங்களோட மத்தியிலே கர்த்தர் விடுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலை கட்ட தந்திருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் ஆண்டவர் அவர் நாவை தொட்டார். அப்போ அந்த தீர்க்கதரிசி பரிசுத்தமான ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் சொன்னார், ஐயோ ஆண்டவரே, நான் அதமானேன், என் பரிசுத்த உதடுல உள்ள நல்ல ஆண்டவரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் மத்தியில் உள்ளாரோ தெரியுமா? பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ளும் மத்தியிலே கர்த்தர் உள்ளாவார். ஹல்லேலூயா. ஆண்டு பார்த்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அவர் பரிசுத்தத்தில் உலாவி வருகிற தேவன், பரிசுத்தத்தின் மேலே தன்னுடைய பிரசத்தை வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அநேகர் ஜெபிப்பாங்க பாருங்க, அநேகர் ஜெபிப்பாங்க, அநேகர் கர்த்தரை துதிப்பாங்க. ஆனா அவருடைய பிரசத்தை உணர முடியாத ஜெபம், ஆவி நிரப்பப்பட முடியாத ஒரு அனுபவம். ஆனா நாமளோ கர்த்தர் ஆவி நிரப்பப்பட்டிருக்கோம். ஆமென். அவர் ஆவில் நிரப்பி இருக்கிறார். அவர் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை நம்ம தந்திருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நன்றியோடு துதித்து நாம் பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Father. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரி வாங்காண்டு எங்க மத்தியில சொல்லுமா, ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரிரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரிரோ. ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரிரோ. பாரோ தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளல கோலத்தை. பாரோ தந்தையே எந்தன் உள். எஸ் லார்ட். ஆமென். இந்த பாடுங்க ஆண்டவரே. ஆமென். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். எஸ் லார்ட். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரிரோ. ஆருவியே இவ்வேளையில் ஆடி யாழின் சம்பாரிரோ.
ஆமென். சுத்தம் விரும்புகிற தேவன். தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னுடைய நறுங்குண்ட இதயத்தை கர்த்தர் புறக்காணுகிற ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னுடைய எடுத்துக்கொள்ளாதுன்னு சொல்ற ஆண்டவரே, நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். சுத்த இதயத்தை தாங்க, நிலைவரமான இதயத்தை என் உள்ளத்தில் புதுப்பிங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆமென் லார்ட். Thank you Jesus. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினி பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீர். வாய்த்தறது கேளுங்க. பாவினி பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதி ஆரோபி வேளை ஆடி யாலெஞ்சம் மாறிரோ. ஆரோபியே வேளையில் ஆடி யாலெஞ்சம் மாறிரோ. தேவனுடைய ஒப்புரவாகிற ஒரு இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். கடந்த முறை நம்ம செய்தி கேட்டோம். அருமையான தீர்க்கதரிசி அவங்க சொன்னாங்க, ரட்சிக்கப்படுவது குறித்து பேசினார்கள், அறிந்திருப்பீங்க. ரட்சிப்பு என்பது நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது அல்ல, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வது, சொந்த புத்திரனா ஏற்றுக்கொள்வது, உங்களை சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வது, ரத்தத்தால கழுவுவது. அந்த அனுபவத்தில் வர்றவங்க தான் ரட்சிப்பு அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு கர்த்தருடைய துணை வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய பிரசனம் வேணும், கர்த்தருடைய அபிஷேகம் வேணும். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே துணை வேண்டும் தகப்பனே, எங்களுக்கு துணை வேணும். அவனுடைய உலகத்தை போய் தவிர வேற யார் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Thank you Lord. Yes Jesus. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தமேல் எழுதாமே. என் ஜீவன் எங்கிலோ பரிசுத்தமென எழுது. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதி ஆரோபி வேளையில் ஆடி யால் நெஞ்சம் மாறிரோ. ஆரோபி வேளையில் ஆடி யால் நெஞ்சம் மாறிரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு கர்த்தரை ஆராய்ந்து துதித்தோம். ஆமென். நிச்சயமாகவே தேவனுடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருப்பது நான் உணர்கிறேன். நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் தரைமட்டமாகும். துதிக்க துதிக்க யோர்தான் பிரிந்து திரும்பும். விசுவாசிங்க, கர்த்தர் மத்தியில் உலாவுகிறார். போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கு. ஆமென். கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி துதித்திருக்காண்டு துதிப்பது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு வாய் திறந்து பேச முடியாது, கர்த்தனை துதிக்க வைத்திருக்கிறார். ஆமென். அவனை இந்த வேளையில் துதிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் நன்றியோடு துதிப்போம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு முழு மனதோட தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த ஆராதனை ஸ்தலத்திலே வாசம் செய்கிறார். அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய துதிகளுக்கு நடுவிலே உலாவினதையும் கர்த்தர் நம்முடைய துதிகளுக்கு நடுவிலே அசைவாடினதையும் எதை வைத்து நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே உண்டான ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அது உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. வேதத்தில் நம்ம வாசிச்சோமே, சங்கீதத்தில் அவருடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். அந்த இனிமையான ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா உண்மையாகவே நம்ம ஆவியோடையும் உண்மையோடையும் கர்த்தர் ஆராதிச்சிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை நேரத்திலே கர்த்தர் அசைவாடினார் என்பதை நம்ம தெளிவாக கண்டுகொள்ள முடியும். சரி, இப்போ தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு நம்ம இருக்கிற இந்த நேரத்தில் தானே அடுத்து சில முக்கியமான காரியங்களுக்காக
கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமா ஒரு முக்கியமான காரியத்திற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண போகிறேன். முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களின் பிரதான அடையாளம் நம்மை சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், சபைகளுக்குள்ளே புகுந்திருக்கும் கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஊழியக்காரர்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவும் உலகத்தினுடைய முடிவு காலத்திலும் நடக்கப் போகிற பல அடையாளங்களை பற்றி பேசினார். அதில் முதல் அடையாளம் அவர் என்ன சொன்னார்னா, மத்தேயு 24வது அதிகாரம் அதில் 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் போட்டு அடுத்து 10வது வசனத்தில், அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். 11வது வசனத்தில் சொல்லுகிறார், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கள்ள ஆவிகள் இந்த நாட்களில் ரொம்ப பிரத்யட்சமாக சபைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவிலும் கிரியை செய்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் எப்படி சுலபமாக வஞ்சிக்க முடியுது ஜனங்களை அப்படின்னு கேட்டால், யார் எளிதாக வஞ்சிக்கப்படுகிறார்கள்? வேத வசனத்தை குறித்த அறிவில்லாதவர்கள் தான் வஞ்சிக்கப்படுவாங்க. புது நிலை கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஆவியை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவாங்க. மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை. ஏன்னா கர்த்தரோடு கூட நெருங்கி பழகுகிறவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தில் அடிக்கடி நிறைந்திருக்கிறவர்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக ஆவிகள் தேவனால் உண்டான பரிசுத்த ஆவியா அல்லது பொல்லாத ஆவியா என்று ஆவிகளை நிதானித்து அறிகிற வரம் வந்துவிடும். என் கூட ரொம்ப நெருக்கமாக பழகுகிறார்னு சொன்னால், ஒரு இருட்டில் கூட அவருடைய சத்தத்தை என்னால் விளங்கி கொள்ள முடியும். ஏனென்றால் நான் அவரோட நெருங்கின ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறேன். பணிக்கணக்கில் அவரோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பராக இருக்கிறார். அதை நான் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். கர்த்தரோடு அதிக தொடர்பில்லாதவர்கள் தான் இது தேவனால் உண்டாயிற்றோ, மனிதரால் உண்டாயிற்றோ, சாத்தானால் உண்டாயிற்றோ என்று தெரிய முடியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அவர்கள்தான் சொல்லுகிறதெல்லாம் நம்பிடுவாங்க. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, கர்த்தருடைய வேத வசனத்தில் நமக்கு நல்ல பழக்கம் இல்லாவிட்டால், கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஒரு அடிப்படை புரிதல் அது இல்லாவிட்டால் யார் என்ன சொன்னாலும் நமக்கு நம்ப தோன்றும். இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியக்காரர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜனங்களை ஒருவித பரவச நிலை, ஜனங்களை ஒருவித மாயமான உணர்ச்சி நிலைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய வார்த்தைகள், பரவசம் ஊட்டக்கூடிய பாடல்கள், பரவசம் ஊட்டக்கூடிய ஆராதனைகள். இந்த பரவசத்தில் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பாடுறாங்க, என்ன ஆராதிக்கிறாங்க என்பதெல்லாம் நீங்கள் கவனிக்கவே போகிறதில்ல. அப்படிப்பட்டவர்களை கண் சொருகி போக பண்ணிடுவாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் வேதத்துக்கு திரும்பணும், வேத வார்த்தைகளுக்கு திரும்பணும். வேத வசனத்தை முழுமையாக கிரமமாக படித்து அதனுடைய பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேதத்தோடு சம்பந்தப்படாத, வேத வசனத்தின் அடிப்படை இல்லாத எந்த ஒரு அனுபவத்திற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் செவிசாய்க்க கூடாது. ஏன்னா அநேக கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களுடைய ஆத்துமாக்களை தீவிரமாக வேட்டையாடி குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய சபைகளுக்குள்ள, நிறைய ஊழியங்களுக்குள்ள, நிறைய ஊழியர்களுக்குள்ளே அது கடந்து போயிருக்கிறது. கள்ள ஊழியர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா, அவர்கள் தங்களுக்கான சுய லாபத்தை தான் பிரதானப்படுத்துவாங்க. உங்களை பற்றின கவலை அவர்களுக்கு இருக்காது. மேடையில் பேசும்போது என்னமோ அழுது வடிக்கிற மாதிரி, உங்கள் மேலே பாரம் உள்ளவ மாதிரி சொல்லுவாங்க.
நீங்கள் தனிப்பட்ட அவர்களை சந்தித்து உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்க, உங்களை குறித்து கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஏனென்றால் அது முழுக்க முழுக்க ஒரு ஷோ, மேடையிலிருந்து நம்ம செய்கிற ஒரு ஷோ. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பொல்லாத நாட்களில் நூதன உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது வேதத்தில் இருக்குதா இல்லையா அதெல்லாம் நம்ம யோசிப்பதற்கு முன்பாகவே மிக தீவிரமாக அந்த வார்த்தைகளை பலத்த சத்தத்தோடையும் பலவந்தத்தோடையும் பேசுறதுனால தாங்கள் சொல்லுகிற காரியங்களை வலியுறுத்த விரும்புகிறார்கள். அதனால இப்படிப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் எழும்புவாங்க. அவர்கள் இயேசுவின் பெயரை வைத்து கொண்டு தான் வருவார்கள். இல்லாட்டா தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. அதனால இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய காரியத்தை தான் சொல்லுவாங்க, வேதத்தை தான் எடுத்து பேசுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற காரியங்களை மாற்றி கர்த்தரை விட்டு உங்களை வழிமாற பண்ணி விடுவார்கள். எந்த ஒரு ஊழியக்காரனும் கிறிஸ்துவிடத்திலே சேர்க்காம தன்னிடத்தில் சேர்க்க பிரயாசப்பட்டாலோ, தன்னுடைய ஸ்தாபனத்திலே சேர்க்க பிரயாசப்பட்டாலோ, தனக்கு கீழ்ப்படி வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலோ அவன் உண்மையான ஊழியக்காரன் அல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிறது, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆடுகளை என்கிட்ட சேர்க்காதவன் அந்த ஆடுகளை சிதறடிக்கிறான். அவன் பக்க வழியாய் நுழைந்தவன், கள்ள ஊழியக்காரன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. குறிப்பாக இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதிலுமே கள்ள உபதேசங்கள், சாத்தானுடைய வழிமுறைகள், ஆராதனைகள், மாம்சத்தில் உணர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஆராதனைகள் போன்ற பல காரியங்கள் தீவிரமாக பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆவி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு அந்த அசுத்த ஆவிகள் அற்புதங்களையும் செய்யும் என்று வேதம் சொல்றதுனால நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய சபைகளை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சபையில் உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய சபை போதகரை ஒப்பு கொடுக்கணும். அவர் எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கோ கள்ள உபதேசங்களுக்கோ நம் சபையின் வாசலை திறந்து வச்சிடக்கூடாது. அதில் நீங்கள் தீவிரமாக சபையினுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சபையினுடைய பாதுகாப்புனா வேற மதஸ்தர்கள் அல்லது மதத்தில் இருக்கிற சில தீவிரவாதிகள் சபையை உடைச்சிருவாங்களோ என்பது அல்ல. சபை உடைச்சா கூட மறுபடியும் கட்டி கொள்ளலாம். ஆனால் பொல்லாத வேலையாட்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சு நம்முடைய இருதயங்களை தேவனை விட்டு பிரித்து விட்டால் மறுபடியும் அவைகளை கர்த்தரோடு சேர்ப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். அவர்களை விட இவங்க தான் பயங்கரமானவர்கள். அப்படிப்பட்டவருடைய கால்கள் சுற்றி கொண்டு வருகிறது. பல சபைகளில் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு வந்து கூட்டங்கள் நடத்தினா, சபையாருக்கு உபதேசம் பண்ண வச்சா அது தங்களுக்கு ஒரு நேம் உண்டாக்கும், அது பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் என்று அவர்களுக்கு நிறைய பணம் கொடுத்தெல்லாம் கூப்பிடுறாங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் சபையினுடைய பாதுகாப்பு உங்கள் பொறுப்புலையும் இருக்குது. நீங்கள் சபையை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணணும். எங்கள் சபைக்குள்ள கர்த்தர் விரும்பாத எந்த மனுஷனும் வரக்கூடாது, எந்த உபதேசம் வரக்கூடாது, எந்த மாறுபட்ட சிந்தனை வரக்கூடாது. எங்களையும் கர்த்தரையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய எந்த ஒரு பொல்லாத மனிதனுடைய கால்களும் அவனுடைய வார்த்தைகளும் உபதேசங்களும் சிந்தனைகளும் எங்கள் சபைக்குள்ளே நுழையவே கூடாது. எங்களுடைய சபை போதகரை நீங்கள் பரிபூர்ணமாய் காத்துக்குங்க என்று நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். வாருங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து முழங்கால் படியிட்டு கடைசி காலத்தில் தோன்றுகிற இந்த கள்ள உபதேச ஆவிகள், கள்ள அற்புதங்களின் ஆவிகள், வெறுமனே அற்புதத்தை மாத்திரம் பிரதானப்படுத்தி இயேசுவை பின்னுக்கு தள்ளிவிடுகிற வஞ்சக ஆவிகள், இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு கட்டி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் அபயமிட்டு ஜெபியுங்கள். கைகளை உயர்த்தி ஜெபிப்பது என்பது தேவனிடத்திலே அபயமிட்டு ஜெபிப்பது. ஆண்டவரிடத்தில் இப்போ கேளுங்க, எங்கள் சபையை பாருங்க ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை போன்ற சாயலை அடையவும் தேவனுடைய பரிபூரணத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை நாங்கள் பெறவும் நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சபை. கடைசி காலங்களில் உண்டாகிற இந்த பயங்கரம், பொல்லாத மனிதர்களுடைய பாதங்கள், பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள், வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே எங்கள் சபைகளுக்குள்ளே நுழையக்கூடாது. அந்த சத்தத்தை எங்களுடைய காதுகளில் நாங்கள் கேட்கக்கூடாது.
சபைகளுக்குள்ள மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு யூடியூப் மூலமாகவோ வேறு ஒரு செய்திகள் மூலமாகவோ அந்த பொல்லாத வார்த்தைகள், சாத்தானுடைய வார்த்தைகள், வஞ்சிக்கிற வார்த்தைகள், ஏமாற்றுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் செவிகளுக்குள்ளே வரவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த காலத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி, எங்கள் குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி, அந்த பொல்லாத வார்த்தைகளை அடையாளம் கண்டுகொள்ள வசனத்தை குறித்த ஒரு ஞானத்தை எங்கள் சபைக்கும் எங்களுக்கும் சபையாருக்கும் தேவன் பரிபூர்ணமாய் தந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை குறித்து அறிகிற அறிவும், ஆவியிலே பக்தி வைராக்கியமும், ஆவிகளை நிதானித்து உணரும் அந்த வரமும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கொடுத்தருளும். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது கர்த்தரால் உண்டாயிற்றோ என்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் என்றீரே, அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பொல்லாத மனிதனுடைய பேச்சு எனக்கு தெரியும் என்று தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறதைப் போல பொல்லாத வார்த்தைகள், வஞ்சிக்கிற வார்த்தைகள், அவைகளை நாங்கள் விளங்கி கொள்ள, இது பொல்லாத காரியம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்பதை தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். எங்கள் சபையின் எல்லைகளை நேசித்தருளும். எங்கள் சபைகளுக்குள்ளே எந்த பொல்லாத கிரியைகளும் பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகளும் வராதபடி கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை பாளையம் இறங்க பண்ணி உருவின பட்டயத்தோட எங்கள் எல்லைகளை பாதுகாவல் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற சபை போதகர், சபையிலே ஆண்டவரே ஆராதனைகளை நடத்துகிறவங்க, ஜெபத்தை நடத்துகிறவங்க, சபை தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும். எந்த விதத்திலும் நூலளவு இடைவெளி கூட இந்த பொல்லாத கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தர் எங்களுக்குள்ளே உணர்வுள்ள ஆவியை தந்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். சபைகளுக்கு நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சபை கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு பெரிய குடும்பம், அவ்வளவுதான். அதில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட ஒரே பரிசுத்த இரத்தத்தினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் நமக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஓநாய்கள் உள்ளே வந்து சபையை கெடுத்து விடாதபடி ஜாக்கிரதையாக அனுதினமும் நீங்கள் அதற்கு ஜெபம் பண்ணணும். சரி, இப்பொழுது உங்களுடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வாரமும் தேவன் தம்முடைய பரிசுத்த சித்தத்தின்படி உங்களை வழிநடத்தவும், தேவைகளை சந்தித்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக்கவும் நம்ம கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடிக்குங்க, எல்லாம் முழங்கால் படியில் இருங்க. கர்த்தரை நோக்கி அபயமிட்டு ஜெபியுங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாளிலே எங்கள் குடும்பத்தை மறுபடியும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வாரத்துக்குள் நுழைவதற்கான புதிய பலத்தையும் பூரண கிருபையும் கர்த்தருடைய வழிநடத்தும் வார்த்தைகளையும் அனுதினம் நீர் எங்களுக்கு தருகிற மன்னாவையும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கட்டளிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலும் தேவனுக்கெடுத்த ஆண்டவரே மகிமையிலும் நாங்கள் ஒரு படி இந்த வாரத்திலே முன்னேறி வரத்தக்கதாக நல்ல வேளைகளை கர்த்தரோடு கூட செலவிடுகிற பல மணி தியாலங்களை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனை உமக்கென்று நாங்கள் பல மணி நேரங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும், உம்மோடு கூட நாங்கள் இந்த வாரத்திலே அதிக மணி நேரங்கள் பிரயாணம் செய்யவும் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை எங்கள் குடும்பத்தை சூழ பாளையம் இறங்குவதாக, எங்கள் குடும்பத்தை எந்த தீமைகளிலிருந்தும் விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாரத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தருடைய கரங்கள் சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் சின்ன பற்றாக்குறை, ஒரு பொருளாதார பற்றாக்குறை, வேறு எந்த விதத்திலே பற்றாக்குறை எங்கள் குடும்பத்துக்குள்ளே வராதபடி கர்த்தருடைய கரங்கள் பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பெலன் எங்களுடைய குடும்பங்களுக்கு போதுமானதாக இருந்து நீர் எங்களை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே எந்த சிக்கலான மனிதனையும் பொல்லாத மனிதனையும் எங்களுடைய வழியிலே நாங்கள் சந்தியாதபடி கர்த்தர் அவர்களை எல்லாம் விலக்கி போட்டருளும் ஆண்டவரே. எங்கள் பாதைகளை நன்மையினாலே முடிசூட்டியருளும். கர்த்தருக்கென்று சீரான ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். வீட்டில் இருக்கிற பெரியவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய சரீரத்தை முழு பொறுப்பெடுத்து கொண்டருளும். குடும்பத்தை நடத்துகிறவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் இன்னும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்பி நிற்கவும் நல்ல கனிகளை கொடுக்கவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக
வழிநடத்தும்படிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். எந்த விதமான சின்ன ஆண்டவரே, எந்த விதமான சின்ன பலவீனங்களும் எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி பூரண பாதுகாப்பிலே அவர்களை மூடிக்கொண்டருளும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டியருளும். கர்த்தரை கற்றுக்கொள்ள நல்ல தருணங்களை தாரும். தேவனுடைய கரத்திலே முழங்கால் படிட்டு இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கர்த்தர் கவனித்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த வாரத்தில் பாருங்க, பல புதிய அனுபவங்களை, பல புதிய நன்மைகளை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் தருவார். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து தியானிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைகளை விளங்கி கொள்ளணும். நாம் நடக்க வேண்டிய பாதை, நம்ம எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்றெல்லாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம எதை படிக்கிறோமோ, எதை தியானிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாசித்த வசனத்தினுடைய பிரயோஜனத்தை நம்ம ருசிக்க முடியும். சிலரை நான் பார்த்துருக்கிறேன், வசனத்தை மணிக்கணக்காக படிப்பாங்க, கோடு போட்டு கட்டம் போட்டு நோட்டு வச்சு அதெல்லாம் அதற்கு இணை வசனம் எங்கே இருக்குது, ஒப்பு வசனம் எங்கே இருக்குது எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அதில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. நல்லது. ஆனால் அதைவிட நல்லது, நீங்கள் என்ன வாசிச்சிங்களோ, என்ன விளங்கி கொண்டீர்களோ, கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் என்ன பேசினாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். வேதத்தை நம்ம எதற்கு படிக்கிறோம் என்பதே ரொம்ப கவனமாக நம்ம அணுக வேண்டும். சிலர் பாருங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் படிப்பாங்க. இன்னும் சிலர் அறிந்து கொள்வதற்காக பைபிள் படிப்பாங்க. இன்னும் சிலர் தர்க்கம் பண்ணுறதுக்காகவே பைபிள் படிப்பாங்க. சபைக்கு சபை பாஸ்டரை கேள்வி கேட்டு திணறடிக்கணும், அவரை பதில் சொல்ல முடியாமல் ஆக்கணும், இதுக்காக பைபிள் படிப்பாங்க. இது எது ஒன்றும் சரியானதல்ல. முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ளவும், விளங்கி கொண்டு அந்த பாதையிலே நடக்கவும், கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறவருடைய சித்தத்தை செய்து முடிக்கவும் தான் இந்த வேத வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அதற்குத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு அதிக உதவிகரமாக இருக்கிறது. ஒரு தடவை விளங்கலைன்னா நீங்கள் மறுபடியும் போட்டு கேட்கணும். அதை விளங்கி கொள்ளுகிற வரைக்கும் விடக்கூடாது. தப்பான புரிந்து கொள்ளுதல் தவறான பாதைக்குள்ளே நம்மை நடத்திவிடும். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். யோவானுடைய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வாக்கியம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன் என்றால் இருள். பிசாசினால இருள் தான். அவன் இருளுக்கு அதிபதியாக இருக்கிறான். இருளிலே தான் அவன் வாசம் செய்கிறான். அவனுடைய கரத்திலே, அவனுடைய வார்த்தையில இருள் இருக்கிறது, காரிருள் இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களாலும் பொல்லாங்கனுடைய கிரியைகளினாலும் நிறைந்திருக்கிறதுனால உலகத்தில் வெளிச்சத்தை விட இருள் தான் அதிகமாக இருக்கு. நான் சொல்லுகிற இருள் என்பது சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சத்தையோ, சூரியன் மறைந்த பின் வருகிற இருளையோ பற்றி நான் சொல்லலை. நான் சொல்லுவது பௌதீகமான இருள் அல்ல. நான் சொல்வது ஆவிக்குரிய இருள். நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் அந்த இருள் மறைந்திருக்கிறத பார்க்க முடியும். ஊழியங்களுக்குள்ளே இருக்குது, ஊழியர்களுக்குள்ளே இருக்குது, சபைகளுக்குள்ளே இருக்குது, ஜனங்களுக்குள்ளே இருக்குது, அரசியலில் இருக்குது, குடும்பங்களுக்குள்ளே இருக்குது. பார்க்குற எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை விட இருள்தான் அதிகமாய் நிரம்பி இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்போ ஜனங்கள் பேசுகிற வார்த்தையிலையும் இருள் இருக்குது, நடக்கிற பாதையிலையும் இருள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஒருவன் பின்பற்றினால் அவன் இந்த இருளில் கூட வெளிச்சத்திலே நடப்பான். சுற்றி இருள் இருக்கும்,
அவனுடைய கால்களுக்கும் அவன் நடக்கிற பாதையையும் அவனை சுற்றியும் அந்த வெளிச்சம் எப்பொழுதும் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஏன் அவர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார்? நீங்க பாருங்க, பரலோகத்திலே எப்பவும் வெளிச்சம் இருக்குது. பரலோகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய இயேசுவும் அங்கே வெளிச்சத்தோடு வெளிச்சமா இருக்கிறார். பரலோகத்தில் வெளிச்சத்தினுடைய தேவை இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் இருக்கிற இடத்துல தான் அந்த வெளிச்சம் இருக்கும்னு. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வெளிச்சம் என்பது பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்தை ஜெயித்ததுனால என் வெளிச்சம் இந்த உலகத்துக்கும் உரியது. அதனால்தான் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றினால் அந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். எப்போ கிரியை செய்யும்? நாம் அவரை பின்பற்றினால். ஆனால் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்பை நம்ம எடுத்து பார்த்தால், நம்முடைய அனுதின வாழ்க்கையை, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கூட பல சமயங்களில் நம்ம இருளிலே நடக்க வேண்டி இருக்குது. இன்னும் சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்கே தொட்டாலும் சாபமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கை முழுவதுமே இருளில் அழுது வடிந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த நிலைமை? நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இருள் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். வேதம் சொல்லுகிறது, அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான், வெளிச்சத்திலே நடப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம அப்படி நடக்கிறோன்னு சொன்னால், கண்டிப்பாக அதில் தவறு நம்ம மேலே தான் இருக்கும். நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று நினைப்பது வேற, கர்த்தரை பின்பற்றுகிறது என்று வேதம் சொல்லுவது வேற. நம்ம கர்த்தரை பின்பற்றுகிறது என்பது எதை வைத்து சொல்லுகிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று, முறையாக சபைக்கு போகிறோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறோம், என்ன பாடுறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ, என்ன வாசிக்கிறாங்களோ, என்ன தியானிக்கிறாங்களோ, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்களோ கவலை இல்லை. நாங்கள் இன்னைக்கு நாள் கடமையில் நாங்கள் கரெக்டாக போய் சர்ச்சுக்கு போயிடணும். அப்போ அந்த சபைகளுக்கு நான் போய் விடுகிறேன். இதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது பாருங்க, சரியாக காணிக்க கொடுத்துட்றேன், என்னுடைய வருமானத்தில் தசமபாகத்தில் 1 சபைக்கு கொடுத்துட்றேன், வேறு விசேஷித்த காணிக்கைகள் சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஊழிய பணிகளுக்காக என்ன பேரில் காணிக்க சொன்னாலும் கொடுத்துட்றேன், மிஷினரிகளை தாங்குகிறேன். அப்போ இதை விட என்ன சாட்சி வேணும் நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்பதற்கு? அப்போ கர்த்தரை பின்பற்றுவதற்கு நீங்கள் வச்சிருக்கிறது, முறையாக சபைக்கு போயிடுறோம், ஒரு 52 வாரத்தில் 1 வாரம் கூட தவறாமல் நான் சர்ச்சுக்கு போயிடுறேன், இது கர்த்தரை பின்பற்றுவதா? முறையாக காணிக்க கொடுத்துட்றேன், இது கர்த்தரை பின்பற்றுவதா? முறையாக வேதம் வாசிக்கிறேன். பாருங்கள், காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்களே, அதனால் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லது விடிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அதிகாரத்தை சத்தமாக வாசித்து 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கிறேன், இது அல்லாமல் கர்த்தரை பின்பற்றுவது வேறு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் தினசரி பாருங்கள், குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் ஜெபம் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நான் செய்கிறதுனால கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் உண்மை இது மாத்திரமல்ல, இதை தாண்டி இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்மிடத்தில் வெளிப்படுகிற சில காரியங்கள் தான் அந்த காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது இது மாத்திரமல்ல, இன்னும் வேறு பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக உத்தமமான பின்பற்றுதலை கர்த்தரோடு கூட நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வெளிச்சம், கிறிஸ்துவினால் உண்டாகிற வெளிச்சம் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கும். அவன் இருளிலே நடக்கிறவர்களைப் போல இல்லாமல் வெளிச்சத்திலே நடக்கிறவனைப் போல சீராக நடப்பான். இதுதான் ஆண்டவர் சொல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னுடைய வெளிச்சத்தை நான் அவனுக்குள்ளே வச்சிருவேன், அவனுக்குள்ளே கொடுத்துருவேன், அவன் ஒரு குட்டி லைட்டு மாதிரி ஆயிடுவான். அவன் இருளிலே நடக்க மாட்டான், அவனையும் அந்த வெளிச்சத்தையும் இரண்டாக பிரிக்க முடியாது. அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான், வெளிச்சமாகவே நடக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஒரு அனுபவத்தை
கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தரை பின்பற்றுவது என்றால் என்ன? நம்ம சில அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறோம், வேதம் சில அபிப்பிராயங்களை சொல்லுகிறது. நம்ம வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை தான் நான் சொன்னேன். சபைக்கு போறது, காணிக்கை கொடுக்கிறது, ஆராதிப்பது, ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, இதெல்லாம் நான் முறையாக செய்கிறேங்க. ஏன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சு வர்றோம் என்று நீங்கள் சொல்லலாம். இது கிறிஸ்துவை பின்பற்றுவதா என்று கேட்டால் இது கிறிஸ்துவை பின்பற்றுவதல்ல. இதை தாண்டி இன்னும் வேறு பல காரியங்கள் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றும் போது செய்கிற சில காரியங்கள் தான் மேலே நம்ம சொன்ன சில காரியங்கள். ஆனால் அடிப்படையில் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது வேறொரு அனுபவத்தை கொண்டிருக்கிறது. பாருங்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களில் 3 விதமான பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. வெளி தோற்றத்துக்கு பார்த்தா நாங்கள் இயேசுனுடைய ஃபாலோயர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஜீசஸ், பாருங்கள் டிஷர்ட்டில் ஜீசஸ் போட்டிருக்கோம், ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பின்பற்றுகிற நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் 3 விதமான ஜனங்கள் 3 விதமான நோக்கத்திற்காக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனம், அதுலேயும் மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்திலே நீங்கள் படிச்சீங்கன்னா கர்த்தர் தரும் இம்மைக்கான நன்மைக்காக அவரை பின்பற்றுகிறவர்கள். இந்த உலகத்தில் அவர் நமக்கு என்ன தருவார், உலகத்தில் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், இதற்காக இம்மைக்காக, இம்மைனா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப், உலக வாழ்க்கை, மறுமைனா நித்திய வாழ்க்கை. இந்த வார்த்தையை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். இம்மைக்காக, இந்த உலக காரியத்திற்காக இயேசுக்கு பின்னால் போய் ஜால்ரா போடுறது, கோஷம் போடுறது, டிஷர்ட்டில் படம் போடுறது, இயேசுவே தெய்வம் என்று சொல்வது, அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும், உலகத்தில் அவர்களை ஆசீர்வதிக்க ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், அவர்கள் ஜெபித்தால் கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இவர்களுடைய நோக்கம், பேச்சு, நடவடிக்கைகள், எதிர்பார்ப்பு கிறிஸ்துவிடத்தில் எல்லாம் இம்மைக்குரியதாகவே இருக்கும். ஒரு சமயத்தில் இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட திரளான ஜனங்கள் இவரை எப்படியாவது ராஜாவாக்கிறணும் என்று தேடினார்கள். எவ்வளோ அழகாக பேசுகிறாரு, இவரை நம்ம எப்படியாவது ராஜாவாக்கிறணும், இவர்தான் நமக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு தேடினாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் அப்பத்தை புசித்ததுனால, ஃப்ரீயாக அப்பம் சாப்பிட்டதுனால இவரை ராஜாவாக்க தேடினார்கள். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். பாருங்க, உலக பிரகாரமாக நிறைய ஜனங்கள் ஏன் பின்பற்றினாங்க அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் வியாதி, உடம்புல ஒரு குறை, ஏதாவது ஒரு பற்றாக்குறை. கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்கினார். கூட்டம் நெரிச்சிக்கிட்டு வருது, பணம் இல்லை, காசு இல்லை, இலவசம், எல்லாம் உடனே குணமாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் குணமாகலை, தொட்ட உடனே ஹீல் ஆகுது. அதுக்காக அவரை பின்பற்றினார்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, இப்படி நிறைய அற்புதம் செய்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துருப்பார். அதுக்கு கீழே தான் இந்த வசனம் வருகிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அடுத்த வசனம் தான் முக்கியம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவங்க பார்த்தாங்க, வெறும் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. ஆச்சரியம், இவரை ராஜாவாக்குன்னு எப்படி இருக்கும்? எதுக்காக அவரை ராஜாவாக்க தேடினாங்க? எதற்கு தங்கள் தலைவராக தேர்ந்தார்கள் என்றால் அப்பத்துக்காக. ஏன்னா இவரை ராஜாவாக்கிட்டா ஒரு 5 அப்பம் 2 மீன் மாதிரி அன்னன்னைக்கு ஒரு மெனு போட்டு ஒரு 5 கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும், தேசத்துக்கே பங்கு வச்சிருவாரு. நம்ம விதைக்க வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, பற்றாக்குறை என்பதே இல்லை, நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாயிருக்கும்
அதுக்காக அவரை தேடினாங்க. அவரை எதற்கு ராஜாவாக ஏற்றுக்கொள்ள தேடினாங்க? இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள ஏன் தேடுகிறார்கள்? நிறைய பேர் இம்மைக்காக தேடுகிறவர்கள். அப்போ அவரை தேடினாங்களாம். இயேசு சொல்றார் பாருங்க, அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர் மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இவங்க அந்த சம்பவத்தை நீங்கள் மனசில் வச்சு பாருங்க. 5000 பேருக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அவர் வைத்திருந்த அப்பத்தை 5000 பேருக்கு பங்கு வச்சு 12 கூடையில் எடுத்தாங்களாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதற்கு முன்னால் எந்த ராஜாவாவது செஞ்சிருக்கிறானா? இல்லை. மோசே செய்திருக்கிறாரா? இல்லை. அதற்கு பிறகு வந்த பெரிய பெரிய ராஜாக்கள் நெபுகாத் நேச்சார், பார்வோன் செஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இவர் நம்ம ஜனங்களுடைய பசியை போக்குகிறவர். அப்போ இவரை நமக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்னைக்கு அதே தான் நம்ம செய்கிறோம். இன்றைக்கு நாம் இவரை தேவனாக நமக்கு தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்புவதின் காரணம், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நிறைய ஊழியர்கள் அதானே சொல்லித்தர்றாங்க. நீ வந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் 7 மடங்கு ஆசீர்வதிச்சிருவாரு. 4 காரு, 7 பங்களா, 7 வீடு. நிறைய போதகர்களுடைய இந்த நவீன கால பிரசங்கங்களை கேட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு கூடவா தெரியாமல் இருப்பார்கள் என்று இருக்கிறது. அவங்க ஜனங்களை வழி நடத்துறதே பார்த்தீங்கன்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இவ்வுலகத்திற்குரிய இம்மைக்குரிய காரியங்கள் தடையில்லாமல் கிடைக்கும். அதே தான் அவங்க இயேசுவை தங்களுக்கு தேவனாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள நம்ம எப்படி இந்த உலக காரியத்தின் நிமித்தம் இவர் நமக்கு தேவனாக இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க விரும்புகிறோமோ, அதே போல் அவர்கள் இவர் நமக்கு ராஜாவாக இருக்கணும். எது நிமித்தம்? அவர்கள் சாப்பிட்ட அப்பத்தின் நிமித்தம் நினைச்சாங்க. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இந்த உலக ஆசீர்வாதங்களை நம்ம போதகர்கள் சொல்லி தந்தாங்க, நவீன ஊழியர்கள் சொல்லி தந்தாங்க, அதுக்காக நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் குறையே இருக்காது. வீடு மேலே வீடு, மாடி மேலே மாடி, கார் மேலே கார், பங்களா மேலே பங்களா, இவர் நமக்கு தேவனாயிருந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் அவரை தேட விரும்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு அதை அறிந்து அவர்களை விட்டு விலகி. அப்போ இயேசு, நீங்கள் இந்த நோக்கத்துக்காக வந்தா உங்களுக்கு தேவனாக இருக்க மாட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் அப்பத்து நிமித்தம் அவரை ராஜாவாக தேர்வு செய்ய விரும்பின போது அவர் அவர்களை விட்டு விலகினார். நீங்கள் இம்மைக்குரிய அப்பத்திற்காக இம்மைக்குரிய அப்பத்திற்காக மாத்திரம் கர்த்தரை தேர்வு செய்ய தேவனாக தேர்ந்தெடுக்க விரும்பினா கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் போய் ஏறி போய்விட்டார். இவனுக்கு எதுக்கு நம்மளை தேடுறாங்க? அப்பத்துக்காக. இவனுக்கு அப்படியே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவர்கள் தேவையை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இதற்காகவா மனுஷகுமாரனாகிய நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன்? உங்கள் பாவத்தை கழுவணும், இவர்களை பரிசுத்தமாக்கணும், பரலோகத்தின் பிரஜைகளாக மாற்றணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும். அதுக்கு தானே வந்தேன். என் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் என்னிடத்தில் ஜனங்களை சேர்ப்பதற்காக, அவர்களுக்கு திரளான ஜனங்களுக்கு என் வார்த்தைகளை கொடுப்பதற்காக அற்புதங்களை ஒரு கருவியாக, ஒரு நுழைவாயிலாக, ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறேன். ஆனால் பொழுதன்னைக்கு அவருடைய விருப்பமே இதுவாய்த்தான் இருந்து என்னை தேடுகிறார்கள், தங்களுக்கு ராஜாவாக்க தேடுகிறார்கள். நம்ம இன்னைக்கு தேவனாக்க தேடுகிறோம். நம்ம அப்படிதான் சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்க? இயேசுவை நீ எடுத்துக்கொண்டால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு வரும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க பாருங்க. ஒரு 10,000 அந்த ஒட்டகங்கள் வீட்டு வாசலில் நிற்கும். பேசுறது நம்ம என்ன பேசணும்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய காரியங்கள் பிரதானமானவைகள் முழுவதும் இம்மைக்குரியதல்ல, மறுமைக்குரியவைகள். இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, அது மறுமைக்குரியது என்று தானே இயேசு சொன்னார். அப்போ இயேசு அற்புதம் செய்ய மாட்டார? செய்வார். தேவைகளை சந்திக்க மாட்டார? சந்திப்பார். ஆனால் நீங்கள் அதுக்காக மாத்திரம் நீங்கள் அவரை பின்பற்ற விரும்பினால் அவர் உங்களுக்கு தேவனாகவும் இருக்க விரும்ப மாட்டார், ராஜாவாகவும் இருக்க விரும்ப மாட்டார். அப்போ நம்ம ஊழியத்தில் எங்கே தவறு செய்கிறோம் பார்த்தீங்களா?
சிலருடைய செய்திகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்லித்தரதே பாருங்க, வேதத்தில் உங்களை பணக்காரலாக்கணும் சொல்லியிருக்கு, அந்த ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஆசை காட்டி ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளே வர வைக்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு 5 அப்பம் இருந்தால் போதும், 2 மீன் இருந்தால் போதும், நீங்கள் வேலைக்கே போக வேண்டியதில்லை, அதை கர்த்தர் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி தந்து கொண்டே இருப்பார். ஒரு பெரிய வியாபாரி ஆயிரலாம், உங்களுக்கு அது வரும் இது வரும், உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை அவர்கள் இயேசுவை அப்பத்திற்காக தேடுவதற்கு நம்ம அவர்களை எத்தனம் பண்ணுகிறோம், அவங்கள புஷ் பண்ணுறோம், இதை தேடு அப்படின்னு. அவர்கள் வேறு எதையும் இயேசுவிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. வேறு மதங்களில் சில குறிப்பிட்ட கடவுளர்கள் குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண மழை கொட்டும் அப்படிலாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும், நீங்கள் கைட்டு செய்கிற காரியத்தில் பிரயாசம் உண்டு, ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சாரியாக போகிறத பார்த்துருக்குறோம். நம்ம அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா, அந்த விக்கிரகத்தை ஒரு முறை ஆராதித்து வந்துட்டா, அதற்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு வந்து விட்டால் என் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்தியாவில் இருக்குது. அதை தேடி ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு வரணும்னு போகிறாங்க. அதே மாதிரி மனப்பான்மையை கிறிஸ்துவை நோக்கி நம்ம செலுத்துவதற்கு ஜனங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறோம். அவரை நீங்கள் தேடுனீங்கன்னா இது கிடைக்கும், அது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், வியாபாரத்தில் நன்மை உண்டாகும். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர், தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கர்த்தரை இயேசுவை நம்ம நம்பினால் அல்லது ஒரு தசம பாகம் கொடுத்து விட்டால் அவர் நமக்கு இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்தியாவில் சில கடைகளில் கடைக்காரர்கள் தங்களுடைய கல்லாப்பெட்டிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்திற்கும் செல்வத்திற்கும் கடவுளர்கள் என்று யார் யாரை நம்புகிறாங்களோ அவங்களுடைய படங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி ஒரு பழத்தை பிச்சு வச்சு எல்லாம் அவங்க கொண்டாடுறதை பார்க்குறோம். அதே சூழல் தான் இன்றைக்கி இயேசுவை நம்பினால் இந்த அப்பமும் மீனும் ஆசீர்வாதமும் கல்லா கட்டுவதும் எல்லாம் உண்டாகும் சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம பின்பற்றி போகிறோம். இதற்காகவே நாம் அவரை தேவனாக தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு சொல்லித்தர பல போதகர்களும் இதைத்தான் சொல்லித்தராங்க, இதற்காக நீங்கள் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஆனால் நடந்தது என்ன? தங்களுடைய இம்மைக்கான காரியத்திற்காக, உலகத்தில் அவங்க சாப்பிட்ட அப்பத்திற்காக, அவர்கள் பெற்றுக்கொண்ட மீனுக்காக அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்பின போது கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவர் அவர்களை விட்டு விலகினார். அப்படித்தான் வேதம் போட்டிருக்கு. அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவரிடத்துல வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க, அந்த நேரத்தில் அழுன்னு சொன்னால் அழுவான், முழங்கால் போடும். அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த தேவன் எனக்கு தேவனாக இருந்து விட்டால் என் வாழ்க்கையில் இம்மைக்குரிய பிரச்சனையே வராது, என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய வியாபாரம் ஓஹோ என்று இருக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும். இப்படியெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு அவரை நமக்கு ராஜாவாகவோ அவரை நமக்கு தேவனாகவோ நீங்கள் தேடினால் இயேசு உங்களோடு வரமாட்டார், அவர் விலகி தனித்து போய்விடுவார். அப்போ இயேசு வர்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை அது வேறொரு இயேசுவாக இருக்கும், இந்த இயேசுவாக இருக்காது. ஏனென்றால் வேதத்தில் போட்டிருக்கிற இயேசு இவர்கள் இம்மைக்காக தங்களை ராஜாவாக தேடின போது அவர்களை விட்டு விலகின இயேசு என்பதை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ளணும். வேறொரு இயேசு இருக்கிறாரு. நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், அவர் என்னென்ன செய்கிறாருங்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த இயேசு நம்ம சொல்கிற ஒரிஜினல் இயேசு, உண்மையான இயேசு, இம்மைக்காக தங்களை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்பினவர்களை விட்டு விலகினார். வேதம் சொல்லுது, அவர் செய்த அற்புதத்தினால் மாத்திரம் அவரை அவர்கள் நாடினார்கள். வேற எதுவும் அவருக்கு வேண்டாம். சத்தியம் வேண்டாம், வசனம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், நித்திய ஜீவன் வேண்டாம், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. அவர் எங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்துட்டே இருந்தால் போதும், அவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அப்போ ராஜாவாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வருந்தி கூட கேட்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவரை பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தாங்களாம். வலுக்கட்டாயமாக அவரை தூக்கி கொண்டு போய் ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணணும். பாருங்கள், ஆண்டவரை கம்பல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல.
வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர், இந்த வசனமெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக குறித்து வச்சுக்கிறணும். இது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு வசனம், ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம், இம்மைனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். யாரு பரிதபிக்கப்படத்தக்கவன்? கர்த்தரை பின்பற்றுகிறான், கர்த்தரத்தில் போறான், ஆனால் அவருடைய நோக்கம் இம்மைக்கானது, இந்த உலக காரியம்தான். போனால் எனக்கு அது கிடைக்கும்னு சொன்னாங்க. 10ல் 1 கொடுத்தால் எனக்கு அதை கர்த்தர் 100ஆக திருப்பி தருவார் சொன்னாங்க. அவர் நான் வட்டி கடையாக வச்சிருக்கிறார், யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் இப்படியே கற்றுக்கொண்டு அவங்க பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய நோக்கம், கர்த்தரை அணுகுகிற அணுகுமுறை எல்லாமே இம்மைக்குரியதாக இருக்கும். பரீட்சையில் பாஸ் பண்ணணும், வியாதி குணமாகணும், நம்ம கொடுக்குற காணிக்க 10 திரும்பி வரணும், வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகணும். இவர் கர்த்தருக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டார், பாவத்தில் அப்படியே இருப்பார், வேத வசனம் சொல்லுவதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், நித்திய ஜீவனை குறித்து தெரியவே தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், இப்போ தான் சமீபத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட போது, 1978வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட போது, அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 22 வயசு 23 வயசு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது அந்த நாட்களில் இருந்த எங்களை வழிநடத்தின பல போதகர்கள், சபைகள், அந்த சபைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நித்திய ஜீவனை பற்றி பேசிடுவாங்க. நித்திய ஜீவனை இழந்தால் வரப்போகிற தண்டனையை பற்றி பேசிடுவாங்க, நித்திய ஜீவனின் அவசியத்தை பற்றி பேசுவாங்க, நித்திய ஜீவனா என்ன என்பதை பற்றி பேசுவாங்க. ஆனால் நான் சமீபமாக பார்க்கிறேன், ஒரு 15 வருஷமா, 15-20 வருஷம், என் நினைவு சரியாக இருக்கும்னா ஒரு 20 வருஷமா நித்திய ஜீவனை பற்றியும் பாவத்தின் பயங்கரத்தை பற்றியும் வருகிற ஆக்கினை தீர்ப்பை பற்றியும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகிற ஊழியர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. 1-2 இடத்துல சபையில் பேசுவாங்க போல இருக்கு, இன்னும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் இன்றைக்கு யாருடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்கிறதுன்னு கேட்டால், இம்மைக்காக கிறிஸ்துவை தேட ஜனங்களை வற்புறுத்துகிறவர்கள். இதுதான் நிறைய பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசுனுடைய குணாதிசயத்தில், இயேசுவினிடத்தில் இருக்கிற விசேஷத்தன்மை நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே. அப்போ பாருங்க, இம்மைக்காக கர்த்தரை தேடினா அவன் எதை வேணுமாலும் தேடிட்டு போகட்டும், நான் அவனுக்கு ராஜாவாக இருந்தால் போதும் என்று நினைப்பதற்கு, அவர் நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா மாதிரியோ, உலகத்தில் இருக்கிற ஆளுமை செய்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிற பிரதமர்கள், முதலமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் போல ஆள் கிடையாது. அவர் தேவன். அவன் நினைக்கிறோம் அவனுக்கு என்ன, அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து எப்படியாவது நாம் அவன் மேலே ராஜாவாக இருந்தால் போதும், எப்படியாவது நாம் அவன் மேலே ஒரு தேவனாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர் அல்ல. மற்றவங்க அப்படி தான் நினைப்பாங்க, காசு கொடுத்தாவது எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, எப்படியாவது என்னை உங்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்துருங்க, உங்களுக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துருங்க, எம்பியாக தேர்ந்தெடுத்துருங்க அப்படின்னு பணத்தை கொடுத்தாவது தேர்ந்தெடுக்கிறாங்களே. இயேசு அப்படிப்பட்ட ராஜா அல்ல. அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தால் இந்த 5 அப்பம் 2 மீனை அவர்கள் புசித்த போது, இந்த அற்புதத்தை கண்டு அவரை ராஜாவாக்க தேடின போது, வாங்க என்னை ராஜாவாக்கிருங்க, நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அவர் அவர்களை விட்டு விலகினார். நான் இம்மைக்குரிய காரியங்களுக்கு ராஜா அல்ல, அதற்கு வேறொரு ராஜா இருக்கிறான், உலகத்தின் அதிபதி என்று அவனுக்கு பெயர். நான் மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் அதிபதி. அதனால நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு முறை ஒரு அற்புதம் செய்தேன், இதை தேடி இதற்காக என்னை பின்பற்றக்கூடாது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 15-19 சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் உங்களுக்கு தேவனாக இருக்க மாட்டார், நீங்கள் அவர் நமக்கு தேவனாக இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நினச்சிட்டு அவருடைய படத்துக்கு மாலை போடுறது, பூ வைக்கிறது, வாழைப்பழம் ஏற்றி வைக்கிறது, ஊதுவத்தி வைக்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். அப்போ இம்மைக்குரிய காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடாதா, ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாதான்னு சொன்னால், நான் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும்.
இம்மைக்காக மாத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நீங்க எதை தேடணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், எது கொடுக்கப்படும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தேட வேண்டியது இம்மைக்கான பொருளை அல்ல. அவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல சட்டை வேணும், ட்ரெஸ் வேணும், அதுக்காக என்னை பின்பற்றினால் இம்மைக்காக என்னை பின்பற்றுகிறான்னு சொல்லிட்டு நான் உன்னை கிழிஞ்ச சட்டை தான் போட சொல்லுவேன். அப்படி சொல்லலை அவர். நீங்கள் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுசும் வெறும் இம்மைக்காக மாத்திரம், அதற்காகத்தான் அவரை தேர்ந்தெடுக்க விரும்பினாங்க. அது தவறு. கர்த்தருடைய பிள்ளையா மாறுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ரட்சிப்பை தேடுங்க, பாவ மன்னிப்பை தேடுங்க, பரிசுத்தத்தை தேடுங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் ராஜாவாகி விடுகிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறார். இதுதான் நேர்மையான வழிமுறை. அதுலேயும் தகாத விதமாய் செலவழிக்க விரும்பி எனக்கு அது வேணும் இது வேணும் சேர்க்குறாங்க பாருங்க, அது தேவனால் உண்டானதல்ல. உங்களுக்கு இவை எல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்றார். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவர்கள் கர்த்தரை பின்பற்றுவாங்க, ஆனால் கொஞ்சம் தூரத்தில், ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு டிஸ்டன்ஸில் சபைக்கு வருவாங்க, உட்காருவாங்க, காணிக்கை நேரம் முடிந்த உடனே எழுந்து போய்விடுவார்கள். ஏதோ கர்த்தர் அந்தந்த வாரத்துக்கு செலவுக்கு இவர் கையை எதிர்பார்த்துருக்கிற மாதிரியும். நீங்கள் நிறைய சபையில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். காணிக்கை போட்டோடனே ஒரு கூட்டம் எந்திரிச்சு போயிடும். எதுக்குன்னா, இந்த வாரத்தில் போய் அவருக்கு சந்தா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா பரலோகத்தில் அவர் என்ன செய்வார்? அப்போ இவர் காணிக்கை கொடுக்கறது தான் அவருடைய கடமையா? அந்த காணிக்கை பாட்டு முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க, காணிக்கை போட்ட உடனே. அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஏதோ காணிக்கை போடத்தான் வருகிறார்கள். வேற கர்த்தர் பேசுகிறாரா கேட்குறாரா எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி தூரத்திலே பின்பற்றுகிறவர்கள், ரொம்ப பட்டுக்கொள்ள மாட்டார்கள், ரொம்ப தேவனுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்னுடைய உறவினர்கள்லையுமே கொஞ்சம் பேர் அப்படி இருந்தாங்க. எனக்கு முன்னால் இருந்த இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப பட்டுக்கொள்ள மாட்டார்கள் ஆலயத்தில். அது எங்கள் சபைக்குன்னு ஒரு சந்தா இருக்கும், சந்தா கொடுத்துருவோம், கிறிஸ்மஸுக்கு போயிடுவோம், அந்த ஆராதனைகளுக்கு போயிடுவோம், விசேஷமான ஏதோ ஒரு காணிக்கைன்னு சொன்னால் அதை கொடுத்துருவோம். ஆனால் ரொம்பலாம் பட்டுக்கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க, தூரத்திலே பின்பற்றுகிறவர்கள். அவங்க கர்த்தரோட கூட நெருக்கமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நினைத்து கொள்வார்கள் நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று. கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தரை ஒட்டி நெருக்கமாக பின்பற்றணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் போறாருன்னு சொல்லி நீங்கள் தூரத்தில் பின்பற்றுவது அல்ல. சிலர் பாருங்க, எதுலையும் பட்டுக்கொள்ள மாட்டார்கள். வெளி உலகத்துக்கு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூட காட்ட மாட்டாங்க. பைபிளை கூட பகிரங்கமாக தூக்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம பக்தியெல்லாம் உள்ளே இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பக்தியாகத்தான் இருக்கிறோம், தேவனைத்தான் தேடுகிறோம். இதை போய் எதுக்கு வெளியே எல்லாத்தையும் பிரஸ்தாவப்படுத்திட்டு இருக்கணும்? அது நம்முடைய மனசுக்குள்ளே இருந்தால் போதாதா? கர்த்தர் அதை பார்க்குறாருல்ல, அது போதாதான்னு சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நான் அறிக்கை செய்வேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நான் மறுதலிப்பேன். அப்போ மனுஷர் முன்னால் நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் நான் இதெல்லாம் எதற்கு நம்ம வெளியே காட்டிகிட்டு இருக்கணும்? பக்திமான் மாதிரி, நீதிமான் மாதிரி நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று ஏன் காட்டணும்? என் மனசுக்குள்ளே இருக்கு, தேவனுக்கும் எனக்கும் தெரியும். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் சொன்னார், ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைப்பானா? உங்களை கர்த்தர் வெளிச்சமாக்கினது, ரட்சித்தது, அபிஷேகம் பண்ணினது, உங்கள் விளக்கை கொளுத்துனதே நீங்கள் குன்றின் மேல் இடப்பட்ட விளக்கு போல் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் விளக்காக்கி, உன்னை நான் பிரகாசமாக்கி, அந்த பிரகாசம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்க நினைச்சா இவர் உள்ளே உட்காந்துட்டு இவர் ஒரு தத்துவம் பேசுவார். எதுக்கு இதை போய் வெளியே சொல்லணும் அப்படின்னு. இவர்கள் தூரத்திலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ரகசியமாக பைபிள் வாசிப்பாங்க, அல்லது வீட்டில் பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் வேறு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாங்க, அலட்டி கொள்ள மாட்டாங்க. நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார், போதும், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், கடவுள் தேவைதான், அதற்காக எப்போவுமே இப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது.
அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் பொதுவாகவே எந்த ஒரு காரியம் என்றாலும் முழுசாக தீவிரமாக இறங்கிடுவேன். இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அறிவதற்கு முன்னால் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்தேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். கல்லூரி காலங்களில் கடவுள் இல்லை என்ற மறுப்பு இயக்க கொள்கைகளில் நான் பிடிப்பு நாட்டம் உண்டான போது முழுசாக இறங்கிட்டேன் உள்ள. ஆமாம், உண்மைதான், அவர் சொல்லுவது உண்மைதான், இந்த புஸ்தகம் உண்மைதான். பல நூறு புஸ்தகங்கள் படித்தேன் தீவிரமான அந்த கொள்கையில். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே அதே மாதிரி தீவிரமாக உள்ளே இறங்கிட்டேன். நான் பார்த்து வந்த என்னுடைய தொழில் எல்லாம் விட்டுட்டு, நான் செய்யக்கூடிய வேலைகளை விட்டுட்டு, படிப்பை விட்டுட்டு முழுக்க வேதம்னு. அப்போ எனக்கு என்னுடைய உறவினர்களில் சில பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு தாயார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் தம்பி, நாங்கள் பாரு சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், இதெல்லாம் எல்லாம் செய்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஒன்னே மாதிரி அப்படி பைபிள்னு சொல்லி ஞான கிறுக்கு பிடிச்சி அலையிறோன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை புதுசாக இருந்தது. ஞான கிறுக்கு அப்படி ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க. பைத்தியக்காரன் மாதிரியா போவாங்க அப்படின்னு அவர்கள் எனக்கு பெர்சனல் அன்போடு தான் சொன்னார்கள். நான் ஒருவேளை பைத்தியமாக மாறிவிடுவேன் கிறிஸ்துவுக்கு என்று நினைச்சு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தரிடத்துல பக்தியாக இருக்கமில்ல, அந்த மட்டில் போதும் அப்படின்னாங்க. இதற்கு பேர் தூரத்திலே பின்பற்றுவது. தூரத்தில் பின்பற்றும் போது என்ன நடக்குது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54, 55 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. 54 சொல்லுது பாருங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்போ இந்த இடத்துல பேதுரு என்ன செய்தார் பாருங்க. இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஆனால் நெருங்கி போயிடக்கூடாது. அப்போ நடக்கும்போது தன்னை மறைத்து கொண்டு தூரத்திலே பின்பற்றினான் இயேசுவை. அதான் வசனம் சொல்லுது. சிலர் ஆரம்பத்திலேருந்தே தூரத்தில் பின்பற்றுவாங்க. ஆரம்பத்திலிருந்தே எதுக்கு ரொம்ப போய் அப்படிலாம் இருக்கணும். இந்த நிக்கோதேமெல்லாம் பாருங்க, அவரெல்லாம் வந்தார், ஆண்டவர்கிட்ட கேட்டார், போயிட்டார். அப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவருடைய சரீரத்தை வாங்க உதவி செஞ்சாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம பேதுரு இயேசுவோடு கூட நெருங்கி நடந்தவர் தான். அவர் எப்பொழுதுமே விலகி நடந்தவர் அல்ல. ஆனால் ஆபத்து வருகிற சமயத்தில் விலகிடுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே அப்படி இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே அவர்கள் தாங்கள் உண்டு, தங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. இடைப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இயேசுக்கு ஊழியம் செய்வாங்க. நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள்லையுமே சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப பட்டுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கும், பைபிள் வாசிப்பாங்க, ஊழியம் கூட செய்வாங்க. ஆனால் அது கொஞ்சம் அது பார்க்கும்போது அப்படியே ஜென்டலாக நடந்து கொள்வோம். ஏதோ இருக்கிறோம், வந்தோம், போனோம், இதுக்காக உள்ளே இறங்கி போய் அங்கே சாட்சி கொடுத்து கல்லெறிஞ்சு இதெல்லாம் எதுக்கு, நமக்கு தேவையில்லை, ஜென்டலாக ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொள்வோம் என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க துவக்கத்திலேருந்தே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, இந்த பேதுரு மாதிரி இயேசு இடத்துல நெருக்கமாக இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது, அவருடைய நாமத்திற்கு நிமித்தம் உபத்திரம் வரும்போது அப்படியே தெரியாத மாதிரி தூரமாக ஒதுங்கிடுவாங்க. அதுவும் தூரத்தில் பின்பற்றுவது தான். அப்போ இந்த தூரத்தில் பின்பற்றவங்க எனி டைம் கர்த்தரை விட்டு விலக அல்லது முழுவதும் மறுதலிக்க அவர்கள் தயாராக இருப்பாங்க. அந்த உபத்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அவர்கள் கர்த்தரை விட்டு மறுதலிப்பதில் அவர்களுக்கு எந்த விதமான மனக்குச்சமும் இருக்காது. முதல்ல பாருங்க, தூரத்தில் பின்பற்றினான், அடுத்து மறுதலித்தான்,
மூன்றாவது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அப்போ தூரத்தில் பின்பற்றுவது என்பது முதல் படி. அடுத்து உபத்திரம் வரும்போது அவங்க அவரை மறுதலிக்க தயாராக இருப்பாங்க. அடுத்து அந்த உபத்திரவம் அதிகமாகும்போது முழுவதும் அவரை மறுதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கிடுவாங்க. அப்போ தூரத்தில் பின்பற்றுகிறவர்கள் ஒரு தெளிவான வித்து அல்ல. வேதம் சொல்லுது, அந்த வித்து கல் பாறையின் மேல் விழுந்தபோது, முள்ளுகளின் மேல் விழுந்தபோது, வழியருகே விழுந்தபோது அந்த விதைகள் விளைச்சலை கொடுக்கவில்லை. ஏன்னா கல்பாறையில் விழுந்த விதை அதுக்குள்ளே வேர் இல்லாதனால உபத்திரம் வந்தபோது அந்த வேர் பட்டு போயிடுச்சு. இவங்க அப்படி தான் இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தரை பின்பற்றுவாங்க. எல்லாம் நல்லா இருந்தால் பின்பற்றுவாங்க. அவங்கள சுற்றி எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க ஜெபம் பண்ணால் கேட்கணும், வேதம் வாசா கேட்கணும், வாழ்க்கையில் ஒரு சின்ன குறை வந்துடக்கூடாது, எல்லாம் கேட்பாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பாடு வந்தால் உடனே என்ன செய்வாங்கன்னா மறுதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நாங்கள்லாம் அப்படி ரொம்பலாம் ஒன்றும் போகிறதில்ல. இவர்கள் தான் ஆபத்தானவர்கள். வேதம் கடைசி கால அடையாளம் என்று சொல்லி அந்த நாட்களில் அநேகர் எழும்பி உங்களை காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த தூரத்தில் பின்பற்றுகிறவர்கள்லாம் காட்டி கொடுப்பானுங்க. இயேசுவை அவர் முதல் வார்த்தை அந்த வேலைக்கார பெண் சொல்லும்போதே பாருங்களேன், அவனை அறியேன் என்று சொன்னார். அவனை, அதுக்கு முன்னால் ஆண்டவரே என் தேவனே இப்படிலாம் சொன்னவர், அவனை அறியேன். ஏன்னா அப்போ தான் அவன் நம்புவாளாம். அவனை அறியேன். அடுத்து பாருங்க, இன்னொருவன் கேட்டபோது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். நாகரிகம் கருதி வேதம் அந்த வார்த்தைகளெல்லாம் எழுதவில்லை. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்னென்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லி திட்டியிருப்பாரு. அப்போ இவர்கள் தான் ஆபத்தானவர்கள். தூரத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நல்லா இருக்கிற நேரத்தில் இயேசு வேண்டும், உபத்திரம் வந்தால் இயேசு விட்டு விலகிடுவாங்க. பேதுரு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் இப்படி பின்தொடர்ந்ததுனால தான் அவர் கர்த்தரை மறுதலித்தார், கர்த்தரை சபித்தார். தங்களுக்கு வசனத்து நிமித்தம் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிட்டா அதுவரைக்கும் நெருங்கி வந்தவங்க தூரமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, மூணாவது கேட்டகரி. இவங்க யாருன்னு கேட்டால் விடாப்பிடியாய் பின்பற்றுகிறவர்கள். விடாப்பிடியா அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், சாக நேரிட்டாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். இதுதான் ஒரு ஆரோக்கியமான பின்பற்றுதல். யோவான் அப்படித்தான் பின்பற்றினார். பாருங்க, இயேசுவை சிலுவையில் பிடிச்சிட்டு போகிறாங்க, சிலுவை சுமந்து கொண்டு போகிறார்கள். மற்ற சீஷர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. யோவான் மாத்திரம் இயேசுவை பின்பற்றி கூடவே கடந்து போகிறார். அந்த நாட்களில் ரோமர்கள் நடுவிலே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு குற்றவாளியை, சிலுவை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறையும் போது அந்த இடத்துல அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்ப்பாங்க. யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதை நோட்டமிடுவார்கள். வந்தவர்களை குறித்து கொண்டு நேராக அவன் வீட்டுக்கு வந்து அவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க விசாரணை பண்ணுறதுக்கு. இவனும் அந்த குற்றத்தில் தொடர்புள்ளவனாக இருப்பான். இதற்காகவே என்ன செய்வாங்கன்னா, பொதுவாகவே சிலுவையிலே குற்றவாளிகள் அறையப்படும் போது பெண்கள் மாத்திரம்தான் கூட வருவாங்க. அவங்க வீட்டில் இருந்த பெண்கள், ஏன்னா அவங்கள போய் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆண்கள் வந்தால் அவர்களுக்கும் இந்த குற்றத்தில் ஏதாவது பங்கு இருக்குன்னு அப்படியே நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த பயத்தின் காரணமாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்ட குற்றவாளிகளின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் யாரும் அந்த மலைக்கு வருவதில்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு வரல, மற்ற யாக்கோபு வரல, மற்ற சீஷர் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க, ஓடிவிட்டார்கள். யோவான் மாத்திரம் அந்த சிலுவையிலே கடைசி வரைக்கும் நின்று கொண்டிருந்தார். விசாரித்தாலும் பரவாயில்ல, ஒரு முறைதானே வாழ்க்கை, போனால் போட்டும் என்று அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்போ தான் இயேசு சிலுவையிலிருந்து சொல்லுகிறார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சீஷனை பார்த்தவர் அப்படி சொன்னார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை வேகமாக படிப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியாகிய கிளையோப்பா மரியாளும், அப்படி ஒரு அம்மா இருக்காங்க. கிளையோப்பா மரியாள்னா இயேசுனுடைய தாயாரோட பிறந்தவங்க. ஒன்று அவருடைய அக்காவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம். அவர்கள் மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே
அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இப்போ பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் என்ன குற்றம் வந்தாலும் பரவாயில்ல, என்னையும் அங்கேயே பிடிச்சி விசாரித்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு நடப்பேன் என்று நடந்தவர் யோவான். யோவான் 19:35 சொல்லுது, நான் தான் இந்த சிலுவை காட்சியை நேராக பார்த்தவன், நான் சொல்லுகிற சாட்சி உண்மை, நான் அதை என் கண்களால் பார்த்தேன் என்று அவர் திட சாட்சியாக சொல்கிறத பார்க்குறோம். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். யோவான் 19:35 அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. அவன் எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டு சொல்லலை, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் என்றார். அப்போ விடாப்பிடியான பின்பற்றுதல், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை பின்பற்றுவது. எலியா எலிசா அப்படிதான் செஞ்சாங்க. எலிசாவை கர்த்தர் எலியாவின் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணும்படிக்கு எலியாவுக்கு கட்டளை கொடுத்தார். இவர் நேராக போய் எலிசாவை அழைத்தார். அழைத்து, என் ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை ஏற்படுத்த சொல்லி இருக்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அந்த நேரத்தில் இந்த எலிசா 12 ஏர் பூட்டி தன் வயல் நிலத்தை உழுது கொண்டிருந்தார். இவர் கூப்பிட்ட உடனே பாருங்க, உழுத நிலத்தில் விதைக்க கூட செய்யாமல் அதை விட்டு விட்டு பின் தொடர்ந்தார். மாத்திரல்ல, வேறொரு பெரிய காரியத்தையும் செஞ்சார். நான் இதற்கு முந்தின ஒரு செய்தியிலே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் எலியாவிடத்தில் வந்து சொல்கிறாரு, ஐயா, நான் என் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு உடனே திரும்பி வருகிறேன் என்றார். நம்ம நினைப்போம் அவர் தகப்பனிடத்துலலாம் போய் சொல்ல போகிறாருன்னு. ஆனால் அவர் தகப்பனிடத்தில் போய் சொல்லலை. அவர் எலியாவை விட்டு திரும்பி போய் தன் வீட்டில் இருக்கிற ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அவைகளை தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து விருந்து வச்சுட்டு அந்த ஏரையும் ஒட்டச்சு போட்டுட்டு அப்புறம் எலியாவை பின்பற்றினார். அவர் பின்னிட்டு திரும்புவதற்கு என்னென்ன ஏதுகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு, அது இருந்தால் தானே ஒருவேளை இது சரியில்லைன்னா நம்ம பின்னால் திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற யோசனை வரக்கூடாது என்பதற்காக அவர் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உடைச்சு போட்டுட்டு, எனக்கு பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்கிற எண்ணமே வரக்கூடாது என்று சொல்லி அவரை பின்பற்றி கடந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா இன்னொரு சம்பவம் சொல்லுது. எலியா தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாள் வரும்போது எலிசாவிடத்தில் சொல்கிறாரு, நீ இங்கே இரு, நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், நான் பெத்தேலுக்கு போகிறேன், எரிகோவுக்கு போகிறேன், யோர்தானுக்கு அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் உம்மை விடாப்பிடியாய் பின்பற்றுவேன் என்றார். அந்த விடாப்பிடியான பின்பற்றுதல், அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தலைமையாயிருக்கிற எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். இவங்க வேற ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தை சேர்ந்தவங்க, வேற ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றுகிறவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எலியாவை எடுக்க போகிறாங்கன்னு. அப்போ இந்த சம்பவத்தில் பாருங்க, அது மாத்திரம் இல்லை, 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் படித்தா உடனே எலியா தன் போக்கை மாற்றிக்கொண்டு, நீ இங்கே இரு, நான் எரிகோவுக்கு போகிறேன் என்கிறார். அப்பவும் சொல்ல, நீ எங்கே போனாலும் சரி, உன்னை நான் விடமாட்டேன். இந்த விடாப்பிடியான பின்பற்றுதலைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விடாப்பிடியாக பின்பற்றணும். விடாப்பிடியாக பின்பற்றின ரூத், இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். நகோமி தன்னுடைய 2 மருமகள்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறாள். அவருடைய 2 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு 2 மருமக்கள், இவளோ ஒரு ஏழை, ஒரு விதவை. அப்போ இந்த அம்மா அப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க. வரும்போது சொல்கிறாங்க, நீங்களும் என் கூட வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்கள் வழியில் நீங்கள் போயிருங்க, நான் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன், உங்களுக்கு சின்ன வயசு தான், வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன்.
அப்பொழுது அவளுடைய மருமகளில் ஒருவளான ஓர்பாள் என்பவள் தன் மாமியை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இதை பக்கத்தில் தான், இந்த ரோட்டில் போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாம், நான் போகிறேன் மாமி, எதுனா சொல்லி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரூத்து தான் போக மறுத்து அந்த நகோமியோட தங்கி கொண்டு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்மை விட்டு நான் போகிறதில்லை என்று சொல்லி விடாப்பிடியா எங்கே நின்றாள். அதனால்தான் இயேசுனுடைய வம்சாவளி பட்டியலில் ரூத்துடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. இயேசு பிறந்த அவருடைய வம்சாவளி அதை படித்து பாருங்க, ரூத் பேர் இதில் போட்டிருக்கு. அப்போ வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது விடாப்பிடியான பின்பற்றுதல். ரூத் 1வது அதிகாரம் 10 சில வசனங்கள் வாசி பாருங்க. உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்று தான் 2 பேரும் புறப்பட்டாங்க. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்ப போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? எலியா சொன்ன மாதிரியே சொல்றாங்க. என் கூட வந்தால் உங்களுக்கு கஷ்டம், எல்லாத்தையும் பகிரங்கமாக சொல்றாங்க. ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அவங்க என்னை பின்பற்றினா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பின்பற்றி வந்தால் இனிமே உங்களுக்கு ஒரு புருஷன் கிடைக்கும்படி என்னுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளையை பெற்றாலும் அவன் வளர்ந்து உங்களை திருமணம் செய்ய முடியுமா? அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருக்க முடியுமா? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் உண்டாயிருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சப்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதான் அழைக்கும் போது பாருங்க, எவ்வளவு நேர்மை அந்த அம்மா சொல்லுது பாருங்க. என்னை நம்பி வந்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது, கஷ்டம்தான், வேதனை தான், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படணும். ஆனால் சொன்னால் ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள். இயேசுவும் அப்படித்தான் அழைக்கிறார். ஆனால் இயேசுனுடைய ஊழியக்காரர் தான் உங்களுக்கு ஆசை காட்டி அழைக்கிறாங்க. இயேசு பாருங்க, நம்மை அழைக்கும் போது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகம் உங்களுக்கு பாத்திரமா இருக்காது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நேர்மையாக சொல்லித்தான் கூட்டு வந்திருக்கிறார். எங்கள் மாதிரி ஊழியர்கள் தான் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறோம். இயேசு இடத்தில் தேடி வந்தால் உங்களுக்கு நெகங்கூட வலிக்காது, உங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை, நேர்மையாய் சொன்னார். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நான் உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், என்னுடைய திடனையும் நம்பிக்கையும் ஜெயத்தையும் தருவேன். ஆனால் உலகத்தில் இங்கே உபத்திரவப்படணும், நீதியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இக்காலத்தில் உண்டாகிற பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல. நகோமி எப்படி நேர்மையாக என்னை பின்பற்றினா என்ன நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் சொல்லித்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்பித்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் மறைச்சிட்டு கூப்பிடலை, வாங்க வாங்க பார்த்துக்கலாம், எப்படினாலும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நான் எது வேண்டாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அழைக்கவில்லை, அவர்களை ஏமாற்றவில்லை. அந்த நம்பிக்கையோடு வரவன் தான் உள்ளே வந்து துன்பம் வந்ததை பார்த்தா ஏமாந்து தூரத்தில் பின்பற்ற போய்விடுவான். அதான் வேதம் சொல்லுகிறது, அவளை விடாமல் பிடித்து கொண்டாளாம். அதனால்தான் ரூத்து போவாசை திருமணம் செய்தது மாத்திரமில்லாமல் இயேசுவின் வம்சாவளியிலே குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பெண்ணாகவும் மாறினாள். அவருடைய வம்சாவளியில் இயேசு பிறந்தார். இதோட என்ன பெரிய பாக்கியம் வேண்டும்? யோசித்து பாருங்கள். தான் கர்த்தருடைய வேதம் சொல்லு. கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தரை விடாப்பிடியா பின்பற்றணும். வேதம் இதை தாண்டி இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறது. அவரை எப்படி பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றும் போது பிள்ளைகளைப் போல பின்பற்றுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வாக்கியம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன குழந்தை பாருங்க, தன் தகப்பன் அழைத்து கொண்டு போகிறான், தன் தகப்பன் தூக்கி கொண்டு போகிறான்.
எங்கே போகிறோம் என்னங்கிறத பற்றிலாம் ஒன்றும் கேட்கறது இல்லை. அவர் கூட்டிகிட்டு போகிறார், போவோம். நல்ல இடத்துக்கு தான் அழைத்து கொண்டு போவார். சில இடத்துல கேட்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல குமாரனுக்கு அழகு ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கை அழைத்து கொண்டு அவரை பலி கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஈசாக்குக்கு எங்கே போகிறோன்னு தெரியல. அவர் உத்தமமான ஒரு பிள்ளை. ஆபிரகாமோடு காலையில் எழுந்து, மனைவிக்கும் தெரியாது, சாராளுக்கும் சொல்லலை, எங்கே போகிறீங்க, இரு வர்றேன் அப்படின்னு பையனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அழைத்தார். போகிற வழியிலே அவர்கள் பலி இடுவதற்காக விறகுகள், அதற்குண்டான பொருள்கள் எல்லாம் வாங்கி கழுதின் மேலே வைத்து கொண்டு நடந்து போகிறாங்க. அப்போ ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்குறார், அவ்வளோதான். எங்கே போகிறோம்? அந்த மலையின் மேலே பலியிடக்கு போகிறோம். பலியிடுவதற்கான ஆடு எங்கப்பா அப்படின்னு. கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும், அவ்வளோதான். இது என்ன ஏதுன்னு ஒரு கேள்வியும் கேட்கல. அந்த பூரண கீழ்ப்படிதல். இயேசு அப்படித்தான் கீழ்ப்படிந்தார். தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படுகிறதை போல தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது மாதிரி தான் ஒரு பிள்ளை எப்படி பின்பற்றுவானோ தகப்பனை, அப்படி பின்பற்றணும். இயேசுனுடைய பின்பற்றுதலை பாருங்கள். அவர் எதற்கு அதை நமக்கு முன்மாதிரியாக வைத்தார்னா, நீங்கள் அது மாதிரி அவரை பின்பற்றணும். அவர் என்ன செய்தாராம்? பிதாவானவர் குமாரன் செய்யும்படிக்கு அவருக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்படி நடக்க முழுசும் அன்னன்னைக்கு என்ன செய்யணும்னு பிதா காமிக்கிறாரோ அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். அவர் முற்றிலும் தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப நம்முடைய பின்பற்றுதல் என்பது பிள்ளையை போல இருக்கணும். தெரிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்கணும் ஒழிய சந்தேகத்தோட கேள்வி கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிற கேட்கலாம், இது என்ன ஆண்டவரேன்னு கேட்கலாம். ஆனால் சொன்னா தான் பின்பற்றுவேன், இல்லாட்ட வரமாட்டேன்னு சொல்வதல்ல. பிள்ளை எப்படி தன் தகப்பனை நம்பி போகுமோ, என்னும் தகப்பன் எனக்கு என்ன ஒரு பெரிய தவறா செய்து விட போகிறார், கொல்லவா போகிறார், அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மாதிரி தான். அந்த பின்பற்றுதல் நமக்கு வேண்டும். ரெண்டாவது நம்ம எப்படி பின்பற்றணுமா? வேதம் சொல்லுது, நல்லா இதை கவனிங்க. ஆவியானவர், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே நீங்கள் போகிற மாதிரி அவரை பின்பற்றணும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்கள் யார்? பரலோகத்தில் போய் நிற்கிறாங்க ஒரு கூட்டம். இவர்கள் யார் அப்படின்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், இவர்கள் மிகுந்த கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், இதான் முக்கியம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பார்த்தீங்களா? அப்போ எப்படி பின்பற்றணும்னா, அவரை ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் போகணும். அவர் போகிற இடம் நமக்கு சாதகமாக இருந்தால் போவேன், பாதகமாக இருந்தால் போக மாட்டேன், நீங்கள் மாத்திரம் போங்க, அப்படி சொல்லுகிறவர்கள் அல்ல. மரிப்பதற்கும் ஆயத்தமாக கடந்து போகணும். வேதம் அதை சொல்லுகிறது. அப்படி நீங்கள் பின்பற்றும் போது அவர் போகிற இடத்தெல்லாம் பார்த்து போகணும். நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு லாபமான இடம், நமக்கு பாதுகாப்பான இடம், நமக்கு நல்ல பரிச்சயமான இடம், இவைகளை தேர்வெடுத்து நம்ம போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் போகிற இடம் கல்லாக இருந்தாலும், முள்ளாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், நீங்கள் அவரோடு கூட ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பின்பற்றுகிறதான் உண்மையான பின்பற்றுதலாம். வேதம் சொல்லுது பாருங்கள். யோவான் 12:26 இயேசு இதே காரியத்தை பற்றி பேசுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் எப்படி இருக்கணும்? என்னை அவன் பின்பற்ற கடவன். முதல் வார்த்தை பின்பற்றணும். எப்படி? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதான் அந்த வசனம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, என்னை பின்பற்றி செய்யணும். என்னை பின்பற்றி, அப்போ என் ஊழியக்காரன் அப்படி பின்பற்றி ஊழியம் செய்கிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவன் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பூரணமான உத்தமமான பின்பற்றுதல். நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை பின்பற்றுகிறோம். அவர் போகிற இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா போகிறோம், அவர் போகிற இடம் பயங்கரமான இடமா இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடுறோம். நீங்கள் போயிட்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு. ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் பின்பற்றணும். யோவான் 11வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது
திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என்றார். அவர் போகிற இடம் பயங்கரமான இடம், கல்லெறிஞ்சாலும் கல்லெறிவாங்க, அப்படிப்பட்ட இடம். அவர் சொல்கிறாரு, அவரோட கூட சாகும்படிக்கு நாமும் போவோம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனதை வேதம் சொல்லுகிறது. லாசரு மரித்திருக்கிறாரு, அவர் உயிரோடு எழுப்ப போகிறாங்க. அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு அவரோட வர விருப்பம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த இடத்துல பிரச்சனை வரலாம், ஆனாலும் இயேசு போகிறார், போகிற இடத்துல அவரோட கூட சாகும்படிக்கு நாமும் அவரை பின்பற்றி போவோம் என்றார்கள். அதான் உண்மையான பின்பற்றுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 3வது காரியம், நாம் எவ்வளவேனும் பின்னிட்டு திரும்பாமல் அவரை பின்பற்ற வேண்டும். எவ்வளவேனும் பின்னிட்டு திரும்பாம அவரை பின்பற்ற வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 61, 62 சொல்லுகிறது. இயேசு அங்கே பேசி கொண்டிருக்கிறார், கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வந்து உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு உத்தரவாக வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேலே கையை வச்சிட்டீங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்குள் வந்துட்டீங்க. அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டா என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நீங்கள் அவரை விட்டு விலகாமல் பின்னிட்டு திரும்பாமல், பின்னால பார்த்து போயிடக்கூடாது. லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பினாள். சீஷர்கள் கூட பாருங்களேன், இயேசு மரித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் விட்டு வந்த வலைகளை மறுபடியும் போய் எடுத்துக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, விடாப்பிடியான பின்பற்றுதல். இயேசு சொல்லுகிறார், கலப்பையின் மேலே கையை வச்சிட்டியா, மறுபடியும் பின்னிட்டு திரும்பக்கூடாது. அப்படி வருகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் சீஷர்கள் சொன்னாங்க, சாகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு கூட சாகும்படிக்கு நாம் போவோம் வாருங்கள் என்றார்கள். இன்னும் சிலர் அந்த வசனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, எரிச்சல்ல சொன்னாங்க. சொன்னால் கேட்க மாட்டாரியா, வாங்க நம்மளும் கூட போய் அவரோட சாவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படியோ, அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது, மரணமே நேரிடுவதா இருந்தாலும் அவரை விட்டு விலகாமல் பின்பற்றுகிற ஒரு பரிபூர்ணமான பின்பற்றுதலை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு முறை பாருங்க, இது வேதத்தில் இல்லை, சீஷர்களை பற்றின சரித்திர புஸ்தகத்தில் இருக்குது. அது பாரம்பரியமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்துக்கு தகுதியான ஒரு காரியம். அப்போ ஊழியம் செய்து கொண்ட அந்த அப்போஸ்தலர் நடுவில் இயேசுனுடைய பிரதான சீஷனாகிய பேதுரு, நெருக்கடி வந்துருச்சு. உள்ள நெருக்கடி வந்து இவரை தேடுறாங்க. இப்போ இவர் தானே பிரதான அப்போஸ்தலர், அவர் எங்கே இருக்கிறார்? ஏன்னா எல்லா சீஷரையும் பிடிச்சு சிரச்சேதம் பண்ணி சிலர் கொலை செய்து பல பேர் இரத்த சாட்சியாக மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேதுரு இந்த இடத்தை விட்டு எருசலேமை விட்டு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு தப்பிச்சு அவர் வருவதற்கு கப்பல் ஏறுவதுக்கு வந்தாராம். அந்த கப்பல் தளத்தில் இயேசுவை பார்க்கிறார். இயேசு ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை எதிர்கொண்டு அவர் நேர் எதிர் டைரக்ஷனில் வருகிறார். பார்த்தோடனே அவருக்கு ஆச்சரியம், பிரத்யட்சமாய் பார்க்கிறாராம். உடனே இயேசு இடத்துல போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரை சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறீர்? சிலுவையில் அறையப்படும்படி எங்கே போகிறீர் என்றார். நான் மறுபடியும் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருக்குது, நான் அதனால் போகிறேன் என்றார். அப்போ உடனே அவருக்கு அர்த்தம் விளங்கி கொண்டது, நானும் இயேசுவை போல சிலுவையிலே மரிக்க வேண்டும், அதான் கர்த்தருடைய விருப்பம். அதை உடனே உணர்ந்து கொண்டு நான் அந்த இடத்துல மரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் பின்னிட்டு திரும்பி போனார். போய் அந்த ஊரில் இருந்தபோது அவரை சிறைப்பிடித்தார்கள். தீர்ப்பு கொடுப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் விசாரித்தார்கள். பேதுருவுக்கு சிலுவை தண்டனையை கொடுத்தாங்க. பேதுரு ஒரு காரியத்தை கேட்டார், என்னுடைய ஆண்டவர் அறையப்பட்ட மாதிரி சிலுவையில் அறையப்பட நான் தகுதி உள்ளவன் அல்ல, அதனால் என்னைய சிலுவையில் அறைஞ்சு தலைகீழாக அறையுங்கள் என்றான். அவன் கேட்டுக்கொண்டதைப் போலவே தலைகீழாக அறைந்து அவரை கொன்றார்கள். அன்னைக்கு நினைச்சுதான் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னார், இன்னைக்கு நான் அங்கே மரிக்க வேண்டியதாக இருக்கிறது எருசலேமில்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ என்னை விட்டு பிரிந்து போனா அந்த மரணம் அங்கே நடக்கணும். அப்ப கர்த்தருடைய மரணத்துக்கு கூட தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட பின்பற்றுதலைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. கடைசியா ஒரு காரியம் சொல்லுது பாருங்க, சீஷனுடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கணும்? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றினால் இன்னென்ன விதமான தன்மையில் இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அதில் ஒரு 4 காரியம் சொல்றார். தன்னைத்தான் அவன் வெறுக்க வேண்டும். சுயநலத்துக்காக ஊழியத்துக்கு வரக்கூடாது. சுயநலத்துக்காக இயேசுவை பின்பற்றக்கூடாது. நானும் என்னை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக சபை நடத்தக்கூடாது. முதல்ல ஒரு சுய வெறுப்பு உனக்கு வேணும். சுய வெறுப்பு வேணும். எல்லாம் எனக்குத்தான் வேண்டும் என்று சுகபோகமாக வாழ நினைக்கக்கூடாது. 2வது பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருவருக்கு இருக்காது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது ஒரு சிலுவையை நம்ம எடுக்கணும். அப்ப இயேசு ஒரு சிலுவை சுமந்தார். அதுல இயேசு சுமந்த சிலுவை ஒரு 3 மணி நேரம் சுமந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையில இயேசு சுமந்த சிலுவை, அவர் இந்த உலகத்தில் வந்ததிலிருந்தே அவர் சிலுவை சுமந்து கொண்டுதான் இருந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அழுக்கு பிடித்த பாவம் நிறைந்த பூமியில 33 வருஷம் நிக்கணும்னா அது சாதாரணமான காரியமா? யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் பாவம். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். எங்க பார்த்தாலும் வஞ்சகம், எங்க பார்த்தாலும் பொல்லாங்கு, எங்க பார்த்தாலும் தீமை. அவைகளுக்கு நடுவில் இயேசு தினம் சிலுவை சுமந்தார். தினம். அது அதரிசனமான சிலுவை. இந்த 3 மணி நேரம் நீங்க பார்க்குறீங்களே, அது வெளியரங்கமான சிலுவை. அவருடைய மனதிலே எப்பொழுதும் சிலுவை, அதை சுமந்து கொண்டே இருந்தார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு சிலுவை இருக்கும், அந்த சிலுவையை சுமக்கணும். எப்போ? ஒரு நாள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அல்ல, அனுதினமும் சுமக்கணுமா அந்த சிலுவையை. எடுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு பெண் சுமக்கணும்னா 10 மாதம் சுமந்தான் ஆகணும். ரொம்ப பாரமாக இருக்கேன்னு சொல்லி கலட்டிலாம் வைக்க முடியாது. அதை போல் இந்த சிலுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த சித்தத்தை திட்டத்தை முடிக்கிற வரைக்கும், நீங்கள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அனுதினமும் அந்த சிலுவை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஒரு குழந்தை ஒரு தாய் எப்படி வயிற்றில் சுமக்கிறா? தூங்கும் போதும் சுமக்கிறா, எழுந்திருக்கும் போதும், சமைக்கும் போதும், சாப்பிடும் போதும், எல்லா நேரமும் சுமக்கிற மாதிரி அனுதினமும் அந்த சிலுவை நீங்கள் சுமக்க வேண்டும். அடுத்து அதெல்லாம் வைத்து கொண்டுதான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்ப இப்ப சொல்லுங்க, நம்முடைய பின்பற்றுதல் எந்த அளவில் இருக்குது? நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம் என்று ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறோம். வேதம் வேறொரு அபிப்பிராயத்தை காட்டுகிறது. அப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பின்பற்றுதல் இந்த வசனத்துக்கு ஒத்த பின்பற்றுதலாக இருந்தால், நீங்கள் இருளிலே நடவாமல் நித்திய ஜீவ ஒளியிலே நடப்பீர்கள். நீங்கள் ஒளியாகவும் மாற்றப்படுவீர்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்தம். அப்ப நம்முடைய பின்பற்றுதல் வேத வசனம் விரும்புகிற வண்ணம் இருக்கணும். நீங்களும் நானும் கற்பித்து கொண்ட வண்ணம் அல்ல. அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. இதை கவனத்தில் வைத்து கர்த்தரை பின்பற்றுவோம், ஜீவ ஒளியிலே நடப்போம், ஒளியின் தேசத்திலே பிரவேசிப்போம். தலைகளை தாழ்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். நாங்கள் பின்பற்றுதலை குறித்து ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறோம். ஆனால் உம்மை பின்பற்றுகிற அந்த உத்தமமான பின்பற்றுதலை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனே, எங்கள் கண்களை நீர் பிரகாசமாய் திறந்தருளினீர். நாங்கள் உம்மை முழு மனதாய் பின்பற்ற, தூரத்தில் பின்பற்றுகிறவர்களைப் போல இல்லாம, அப்பத்திற்காக பின்பற்றுகிறவர்களைப் போல இல்லாம, விடாப்பிடியாய் பின்பற்றுகிறவர்களாக, தங்களை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து உம்மை பின்பற்றுகிறவர்களாக, எலிசாவை போல ஆண்டவரை விடாப்பிடியா, ரூத்தை போல விடாப்பிடியா பற்றி கொண்டு பின்தொடர நீர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும்.
ஆண்டவரை உம்மை பின்பற்றி நாங்கள் கடந்து வரும் பொழுது பாதையின் முடிவு நித்திய ஜீவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வெளிச்சம் நிறைந்த பரலோக தேசம் என்று அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே பின்பற்ற நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். நாங்கள் உம்மை பின்பற்றுகிற பாதையிலே சோர்வுகளும் பலவீனங்களும் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் உதறி போட்டுவிட்டு நாங்கள் மரிக்கும்படிக்கு கூட உம்மை பின்பற்றத்தக்கதான புதிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். புதிய வைராகியத்தை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நிரப்பி மூடும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்தி உத்தமமான பின்பற்றுதல், பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பின்பற்றுதல், அல்லது நாம் நினைத்து கொண்டிருக்கிற அபிப்பிராயத்தில் இருக்கிற பின்பற்றுதலை புறந்தள்ளி வேதம் காட்டுகிற பின்பற்றுதலை முன்னோக்கி கடந்து போக கர்த்தராகிய தேவன் நமக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், விளங்கியிருக்கும் நம்புகிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களோட கூட இருந்து இன்னும் புதிய காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவார். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.